ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாக முடியும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையிலும் ஆண்டவர் தயவிலும் அதிகமாய் பெருகுங்க. கர்த்தரை அறிகிற அறிவில் அதிகமாய் பெருகுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம இன்னைக்கு மார்க் சாப்டர் 10, மார்க் 10ஆம் அதிகாரம் பைபிள் ஸ்டடி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அகைன் இதில் ஒரு 4-5 தலைப்புகள் சார்ந்து பெரிய பெரிய டாபிக்ஸ் தான். அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம இதில் எவ்வளோ நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியுமோ பார்ப்போம். கொஞ்சம் கூட வேகமாக போக முடிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த மார்க் சாப்டர் 10 இன்றைக்கி முடிக்க முயற்சி செய்யலாம். மார்க் சாப்டர் 10 நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். 4-5 சம்பவங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இயேசு விவாகரத்தை குறித்து பேசுகிறாரு. சிறு பிள்ளைகளை தன்னோட வர வைக்கிற காரியங்கள், சிறு பிள்ளைங்களை எந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுற அதை பற்றி பேசுகிறாரு. ஒரு பணக்கார வாலிப பையனுக்கும் இயேசு நடக்கக்கூடிய ஒரு பெரிய கான்வர்சேஷன், அதுவும் இதில் பார்க்குறோம். அப்புறம் இயேசு தம்முடைய பாடுகள் உபத்திரவங்களை குறித்து முன்கூட்டியே சொல்கிறார், நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பர்த்திமேயு குருடனை வந்துட்டு இயேசு சுகப்படுத்தார். இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. இத்தனை டாப்பிக்கும் பார்த்தா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னு தெரில. பட் அகைன் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எப்படி லீட் பண்ணுறாருன்னு நம்ம பார்ப்போம். ஈஸியாக எளிமையாக போச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எளிமையாக கண்டினியூ பண்ணலாம். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டைமில் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணி மார்க் சாப்டர் 10 அப்படியே செகண்ட் இதோட கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம் இன்றைக்கி ஆண்டவர் எப்படி நடத்துறான்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு மார்க் சாப்டர் 10 அற்புதமாக இருக்கும். மார்க் 10ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு சப்ஜெக்டு. அருமையான இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்கள் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். சரியா? மார்க் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் முதல்ல இருந்து. அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது இயேசு தம்முடைய வழக்கத்தின்படி அதை பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா போதகம் மட்டும் தான் பண்ணியிருக்கார். எப்பொழுதும் சுகப்படுத்துறது போல சுகப்படுத்தினார். எப்பொழுதும் அவர்களிடத்தில் அவர்கள் எதிர்காலத்தை சொல்கிறது போல சொன்னார். அந்த சீனே இங்கே இல்லை. ஆண்டவர் தம்முடைய வழக்கத்தின்படியே செய்து கொண்டு வந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? போதகம் பண்ணினார். வாட் இஸ் பிரைமரிலி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பர்சன் ஹூ ஃபாலோஸ் கிரைஸ்ட்? கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒருவன்னு சொல்கிறவனுக்கு எது இம்பார்ட்டண்ட்? தீர்க்க தரிசனமா, அற்புதங்களா, வரங்களா, அபிஷேகமா, அந்நிய பாஷையா? எது இம்பார்ட்டண்ட்? இம்பார்ட்டன்ட்ன்ற காரியம் நிறைய இருக்குது. அது எல்லாவற்றுக்கும் முக்கியமானது நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள சுபாவம், விடாபுடியாக கிறிஸ்துவை பின்பற்றுவது, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, மக்கள் மனிதர்கள் மத்தியில் ஒரு சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை, இல்லை சத்திய அறிவுள்ள ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் அவசியம். குடும்பத்தை நன்றாக நடத்தின ஒரு ஃபேமிலி மனுஷன், இது எல்லாமே அவசியம். ஆனால் இந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு போதித்த போதனை. கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை மாற்றும் அப்படின்னு சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை மாற்றும். இயேசுடைய டீச்சிங் ரொம்ப ரொம்ப அவசியம். சத்ருவை நேசி. அன்பும் சத்ருவும் விரோதமான காரியம். அன்பை பிடிச்சவங்கிட்ட காட்ட முடியும், சத்ருவை வெறுக்க தான் முடியும். ஆனால் சத்ருவை நேசி. இது ரெண்டு எல்லைகளை ஒன்றா கொண்டு வந்து ஒரு உபதேசத்தை சொல்லிக் கொடுத்தாருன்னு இயேசு தான். நம்ம போனவரும் பார்த்தோம் பார்த்தீங்களா? உங்களில் ஒருத்தர் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் சேவனமாக இருக்கட்டும் அப்படின்னு வேலைக்காரனாக இருக்கட்டும் சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா? அப்போது ஒருத்தர் ஃபஸ்ட்டில் இருக்க விரும்பினா அவன் எல்லாருக்கும் சர்வெண்ட்டாக இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஒன்றா கொண்டு வந்தது அப்படி ஒரு உபதேசம் எங்கேயுமே இல்லை. எந்த ஒரு தத்துவ படிப்புகளிலோ உலக தலைவர்களில் ஞானம் உள்ள யாருமே இப்படி ஒரு எழுத்துக்கள் எழுதியதாகவோ இப்படி ஒரு வார்த்தைகள் சொன்னதாகவோ சரித்திரத்தில் இது வரைக்கும் இல்லவே இல்லை. அற்புதமான இயேசுவின் போதனை. அப்போது தம்முடைய வழக்கத்தின்படி. ஆமாம், எதுக்கு சண்டையான சர்ச்சைக்கு போகிறீங்க? அது சண்டையான சர்ச்சைக்கு போகணும் இல்லை பாஸ்டர், போய் பழகிருச்சு அதனால போகிறோம். என்ன வழக்கம்? சர்ச்சைக்கு போகிறது வழக்கம். டெய்லி ஜோம் பண்ணோம், நான் சாப்பிட மாட்டேன் பாஸ்டர். அது மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிட்றாங்களோ இல்லையோ, சாப்பாடு வச்சாச்சுன்னா ஜோம் பண்ணிடணும். முதல்ல பழகிட்டாங்க. நம்ம மனிதனுடைய வழக்கங்கள் நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது பூமியில் இருக்கிற நாட்கள் அப்படின்னா, அவரை தேடி வருகிறவர்களுக்கு ஒரு போதகம் பண்ணினார், சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன அழகான ஆண்டவர் பார்த்தீங்களா? டீச் பண்ணுறார், சூப்பராக வந்து சொல்லிக் கொடுக்குறார். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்படி போதகம் பண்ணும் பொழுது அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அற்புதமான கேள்வி, எக்ஸலண்ட்டான கொஸ்டின்னு. ஆனால் இயேசு வந்துட்டு சோதிக்கிறதுக்காகவே இவன் இந்த கேள்வி கேட்க வந்திருக்கான் பாருங்க. அதுதான் இவன் பண்ணுற தப்பு. ஆமாம், இயேசு டெஸ்ட் பண்ணும்படி ஒரு கேள்வி கேட்குறான். புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டான். ஆனால் இது வாசிக்கும் போது ஆன்சர் லாஸ்ட்டாக வாசிக்கும் உங்களுக்கு புரியும்.
அந்த தள்ளிவிடுதல், அது தள்ளிவிடுறது நியாயமா நியாயம் இல்லையான்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இயேசுடைய பதில் எப்படி முடியும் தெரியுமா? இங்கே தள்ளிவிடுதல்ன்ற ஒரு கண்டென்ட்டே கிடையாது. அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, நீ பெரிய அறிவாளி பெரிய கேள்வி கேட்குற, ஆனால் உன்னுடைய கேள்வி டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்றத இயேசு கொடுக்குற பதில். நிறைய பேர் புரியுதான்னு தெரில. இதில் நிறைய சபை போதகர்கள் வரைக்கும் கூட இந்த ஒரு காரணத்திற்காக என்ன பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணலாம். இப்போ வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த ஒரு காரணத்திற்காக டிவோர்ஸ் வேதம் அனுமதிக்குது அப்படின்னு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு அதையும் பார்த்துருவோம் பைபிளில் இருந்து. உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? சரி, இயேசுவை சோதிக்கும்படிக்கு ஒரு பரிசேயன் ஒரு கேள்வி கேட்குறான். சரியா? அதுக்கு அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிடுகிறது என்ன என்று கேட்டார். கேள்வி நல்லா கவனிங்க. புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடுகிறது நியாயமா என்று கேட்டான். அப்படின்னா தள்ளிவிடுறது தப்புன்ற அந்த உணர்வே இல்லை. நியாயமா நியாயம் இல்லையா, அதுதான் கொஸ்டின். அதுக்கு ஆண்ட திருப்பி சரிப்பா மோசே உங்களுக்கு இதை பற்றி என்னப்பா சொன்னார். ஏன்னா அவனுடைய நோக்கம் நல்லாவே தெரியும். நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது அந்த கேள்வியினுடைய இன்டென்ஷன், நோக்கத்தை அறிந்து அதற்கு பதில் சொல்லுமே தவிர, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேள்வியை சார்ந்த கேள்வி இல்லாட்டி அந்த கேள்வியை என்ன நோக்கத்தோடு அவங்க அந்த கேள்வி கேட்கிற நபர் கேட்குறாங்களோ அந்த நோக்கத்தை நம்ம அட்ரஸ் பண்ணலை, அந்த நோக்கத்தை மையமிட்டு நம்ம அவங்களுக்கு புரிதல் கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பதில் வர வரைக்கும் திருப்பி கேள்வி மேலே கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. நான் இதை அதிகமாக இயேசுகிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். ஜீசஸ் நெவர் ஆன்சர்ட் a question, especially when he was tested by the Pharisees. பரிசேயர்களால் சோதிக்கப்படும் பொழுது இதுவரைக்கும் இயேசு அந்த சோதிக்கப்படும்படிக்கு கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு இயேசு நேரடியாக பதில் சொன்னது கிடையாது. அதற்கு மாறாக அவங்களுடைய எண்ணங்கள் அறிந்து, இல்லை அந்த கேள்வியினுடைய சாராம்சத்தை புரிந்து, இல்லை அந்த கேள்வியினுடைய சோர்ஸ் எங்கேருந்து இந்த கொஸ்டின் வருது அப்படின்றத அறிந்து அதை தான் முதல்ல இயேசு அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ரைட்டா? இது நம்மளும் கற்றுக்கணும். நம்மகிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா கொஸ்டின்க்கு டேரக்ட் ஆன்சர் பண்ணுறது இல்லை, அந்த கேள்வியோட நோக்கம் என்னன்றதை புரிஞ்சு அதை பேச ஆரம்பித்தா நிறைய விஷயங்கள் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நான். பட் அகைன் டிபேட்டாகவும் போக வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அகைன் இது யார்கிட்ட நம்ம அப்ளை பண்ணுறோன்னு தான் முக்கியம். சபை விசுவாசிகள் இந்த வேலையை பார்க்கக்கூடாது. சபை விசுவாசிகள் சகோதரர்களுக்குள்ள ஒருவருக்கு கேள்விகள் கேட்கும் பொழுது எந்த ஒரு ஐயமுள்ள மனநிலையும் இல்லாமல் கேட்கிற கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லலாம், தப்பே கிடையாது. யாரையும் நம்மளை குற்றவாளின்னு தீர்க்க போகிறதும் கிடையாது. அப்படி ஏதாவது நம்ம மிஸ் பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா ஒருவருக்கு உதவி செய்வோமே தவிர யாரையும் என்ன பண்ண போகிறது இல்லை, நியாயம் திருத்து தூக்கி பாதாளம் தள்ள போகிறது கிடையாது. இந்த மாதிரியான பாலிசி யார்கிட்ட ஃபாலோ பண்ணணும், கேட்கப்படும் கேள்வியினுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதை அட்ரஸ் பண்ணி ஆன்சர் சொல்கிறது யார்கிட்ட ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பரிசேயர்கள். அப்படின்னா நம்முடைய நம்பிக்கையை சொதப்பும்படிக்கு நம்ம இடத்தில் கேள்வி கேட்கிற ஆட்கள். கேள்வியை முன்னாடி வைக்கிறாங்க, ஆனால் கேள்வியின் நோக்கம் வேறையாக இருக்கும். ரைட்டா? அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்றார். அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இதுதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விபச்சார முகாந்திரம் இருந்தாலுடைய ஸ்திரீயை தள்ளிவிடுதல் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த காலத்தில் ஸ்திரீ மட்டும் தான் விபச்சாரம் பண்ணாங்களா? புருஷரில் யாரும் விபச்சாரம் பண்ணலையா என்ன? புருஷர்லாம் யோக்கியமா, புருஷர்லாம் பரிசுத்தமாக இருந்தாங்களா? அது ஒரு மனநிலை அந்த மாதிரி. அப்போ மத்தேயுல வாசிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம. ரைட்டா? அப்படி இருக்கும் பொழுது இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். நீங்கள் ஸ்டபர்னாக இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அவன் இயேசு கிட்ட அந்த கேள்வி கேட்கும் பொழுது, ஆண்டவரே ஸ்திரீயை தள்ளி விடுவது நியாயமா, விவாகரத்து ஒரு புருஷன் தன் மனைவியை விவாகரத்து செய்கிறது நியாயமா அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது இயேசுவினுடைய பதில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, விவாகரத்துன்ற ஒரு கேள்விக்கு இடம் கிடையாது. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, கலாத்தியரில் வாசிக்கிற மாதிரி கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்க உபதேசத்தை ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி இவர்கள் இருவராயிராமல் ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். They are united one in everything. அந்த எக்காட் அப்படின்ற எபிரேய வார்த்தை, இருவராயிராமல் ஒருவராய் இருப்பார்கள். ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஒரே நோக்கம் உள்ளவர்களாய், ஒரே டார்கெட் உள்ளவர்களாய், ஒரே மனநிலை உள்ளவர்களாய், ஒரே எல்லை கோட்டை நோக்கி ஒன்றாய் பிரயாணம் பண்ணுவார்கள். எல்லாத்துலேயுமே லைஃப் டைமுக்கும். அதாவது நம்ம திருமணத்தினுடைய திருமணத்தினுடைய அந்த வாக்குறுதி சொல்லும் பொழுது, திருமண வாக்குறுதி சொல்லும் பொழுது கணவன் மனைவியை பார்த்து சொல்வது, மனைவி கணவனை பார்த்து சொல்வது, அது இருக்குல்ல, அந்த வாக்குறுதி சொல்லும் பொழுது அதில் ஒரு வார்த்தை தெளிவாக நான் சொல்லிக் கொடுப்பேன், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். எப்படி?
அது வேதாகமத்தினுடைய உபதேசம். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், சரீர மரணத்தால் நான் உன்னை பிரிந்து போகிற வரைக்கும் நான் உமக்கு தான் கணவனாக இருப்பேன், மனைவின்னு சொல்லணும். சரீர மரணத்தில் என் சந்திக்கும் வரைக்கும் நான் உமக்கே மனைவியாக இருப்பேன் அப்படின்ற அந்த அறிக்கை. வாழ்விலும் தாழ்விலும், வாழ்விலும் தாழ்விலும், துன்பத்திலும் துக்கத்திலும், துன்பத்திலும் துக்கத்திலும், இப்படி சொல்ல 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 சொல்லி கொடுப்பாங்க. நான் ஒரு பிரச்சனையான ஒரு கணவன் மனைவி ப்ராப்ளமில் ஒருத்தருக்கு வந்துட்டு, அது அந்த தம்பி வந்து ரொம்ப வாய் பேசுவாப்பில், லொடலோன்னு பேசினே இருப்பாப்பில். நான் வந்துட்டு அவங்ககிட்ட தெளிவாக கேட்குறேன், ஏன்பா திருமணத்தில் வந்துட்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எனக்குரிய எல்லாவற்றிலும் உமக்கு உன்னை போஷித்து கனப்படுத்தி காப்பாற்றி உமக்கு ஒருவருக்கே கணவனாக இருந்து மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் வாக்குறுதி கொடுத்தலப்பா அப்படின்னா. இல்லை, அவன் அப்படியே சொல்கிறாங்கிட்ட, பாஸ்டர் நானா சொன்னேன், அவர் சொல்ல சொன்னார், நான் சொன்னேன் பாஸ்டர்ன்றான். டேய், இது அணியன் தோணி உண்மையாக கரெக்டு தான். இல்லை, அவனே தப்பு போய் ஒன்று சொல்லி கரெக்டாக என்ன சொல்கிறான், பாஸ்டர் சொல்ல சொன்னார், அவன் சொன்னான். அது இதில் பெரிய கூத்த நிறைய வெட்டிங் செய்தியிலே இப்படியே சொல்லியிருக்கிறேன் நான். திருமணம் பண்ண போகிற பொண்ணை பார்த்தோ இல்லை அந்த பொண்ணு திருமணம் பண்ண போகிற பையனை பார்த்து சொல்கிறத விட்டு பாஸ்டரை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாஸ்டர்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறீங்க திருமணத்தை பற்றி. மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும், மரணம் பிரிக்கும் வரைக்கும் உமக்கு ஒருவருக்கே மனைவியாக இருந்து, உமக்கு ஒருவருக்கே மனைவியாக இருந்து, யார் பாஸ்டரை பற்றி இது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போது நான் அதெல்லாம் யோசித்தேன், சரி இது சரி வரதில்லை அப்படின்ட்டு. நான் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு, ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் ஆச்சு. வாக்குறுதி எழுதி கொடுத்துட்டேன். பெரிய பேப்பர் லிஸ்ட்டு, ஒரு பெரிய லிஸ்ட்டு ஃபுல்லாக அந்த பேசேஜ் மாதிரி 2-3 பேசேஜ் வரும். நீ மனப்படமாக அந்த பிள்ளையை பார்த்து நீ தான் அந்த பிள்ளையை பார்த்து சொல்ல போகிற. வாக்குறுதி நீ தான் சொல்லணும், நாங்கள் நிற்பேன், ஊழியக்காரனா அந்த இடத்துல நிற்பேன் நான். உங்கள் வாக்குறுதியை, திருமண வாக்குறுதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன அனௌன்ஸ் பண்ணுறேன், இப்பொழுது திருமணம் செய்ய போகிற இவர்களை பார்த்து தங்கள் வாக்குறுதியை சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்கிறேன். நீ தான் சொல்லணும். எங்களை ஆனால் நான் அவரில் மறந்துட்டா திருமணம் கேன்சல், அவ்வளோதான். அதுதான் திருமணமே. எது திருமணம்? மோதிரமா, தாலியா, மெட்டியா, பைபிள் மாற்றிக்கிறதா, செயின் போடுறதா? அதெல்லாம் அது வந்து திருமணத்துக்கு அடையாளம். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் அடையாளம் தான் அதெல்லாம் தவிர அது திருமணம் கிடையாது. மார்க்கெட்டில் போய் காசு கொடுத்துட்டு எந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு கட்டினாலும் மாடு இழுத்து வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி கழுத்தில் தாலி கட்டி வச்சுன்னா, கயிறு எடுத்து கட்டி வச்சுன்னா கழுத்து பிடிச்சி வீட்டுக்கு முன்னாடியே கூட்டு வந்துட முடியுமா? அப்படிலாம் முடியாது. அப்போ எது திருமணம்னு சொன்னால், நம்ம ஊழியக்காரர்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்புள்ள ஊழியர்களுடைய முன்னிலையில் சபை விசுவாசிகளும் சாட்சியாக, உறவினர்கள் சாட்சியாக, அதை திருமணம் செய்கிற அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து வாக்குறுதி சொல்லணும். அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து வாக்குறுதி சொல்லணும், மனப்படமாக சொல்லி தான் ஆகணும். திருமணம்னு சொல்லும் பொழுது இவர்கள் இருவராக இராமல் ஒருவராக இருப்பார்கள். 2 பேர்லாம் இல்லை. 2 has become one in flesh. பால் சொல்றார் எஃபிஷியன்ஸ் 5ல் 1 in flesh, இருவராக இராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன். அருமையான சத்தியம் ஆக்சுவலாக. அப்போது இப்போ நல்லா கவனி, நான் பிறந்ததுலேருந்து நான் ஒரே பாடி, இதுதான் என்னுடைய பாடி, ஒரு பாடி. இந்த பாடியிலிருந்து எதையுமே பிரிக்க முடியாது. கரெக்டாக ஒரு கையை பிரித்து எடுத்துடலாமா தனியாக? ஒரு காலை தனியாக வெட்டி எடுத்துருவோமா? இல்லை தலையை தனியாக உடம்பை தனியாக எடுத்துருவோமா? அது அந்த கேள்வி கேட்டாலே தப்பு, அது கொலை, அது பாவம், அது வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தண்டனை, அப்படி பண்ணால் தண்டனை உண்டு. அதே ஒரு உவமையை இல்லை அதே ஒரு ஒப்பனையை பயன்படுத்தி தான் நம்முடைய வேதம், பைபிளுங்கிற ஒரே ஒரு வேதம் உலகத்தில் நமக்கு போதிக்கிறது. 2 பேர் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா, திருமணம்னா அதுலேருந்து பிரிக்கலாமான்ற கேள்வியே கிடையாது. That question itself is wrong. திருமணம் பண்ண பிறகு பிரியறதுன்ற அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. அப்படி தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தில் தான் ஆண்டவர் வந்துட்டு ஒரு திருமணம் என்ற ஒரு காரியத்தில் மட்டும்தான் 2 பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையை கற்றுக் கொடுத்துருக்காரு. வேறு எதுவுமே உடன்படிக்கை இல்லை. நான் பலமுறை செய்தியில் சொல்லியிருக்கிறேன். There is no covenant existence in any relationship in the world. இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவுகளுக்கும் உடன்படிக்கை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கவனன்ட்டில் இருக்கிறாங்க இல்லையே? பெற்றோர்களும் பிள்ளைகளும் கவனன்ட்டில் இருக்கிறாங்க இல்லையே? மாமா மச்சான் சித்தப்பா சித்தி எல்லாம் என்ன உடன்படிக்கையில் இருக்காங்க இல்லையே? கிடையாது. ஆனால் திருமணம்னு சொல்லி வரும்பொழுது இவர்கள் இருவரும் ஒரு ஒப்பந்தத்தில் வருகிறார்கள், உடன்படிக்கைக்குள்ளே வராங்க. முதல் ஆண்டவர் மனிதனோடு கூட உடன்படிக்கை பண்ணார். மனிதர்களுக்குள்ளே ஆண்டவர் இந்த உறவுன்ற அடிப்படையில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அந்த ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறைகள் உருவாகுது, பிள்ளைகள் பிறக்குது, அடுத்த சந்ததி உருவாகுது. எல்லாமே அந்த உடன்படிக்கைக்குள்ளே தான். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக தேவன் தராரு. விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்கிறேன். அப்போது இங்கே அந்த பிரிகிறது அப்படின்ற அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. இங்கே வந்து அவன் ஆண்டவரை சோதிக்கும்படிக்கு கேள்வியே தப்பாக கேட்குறான். அதுக்கு 10வது குறைக்கு அது பதில் வேறு என்ன சொல்கிறான்னா, தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டு விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லியிருக்காரு எங்களுக்கு. அப்போ அவன் நோக்கம் அதுதான்றது தெரியுன்றனால தான் ஆண்டவர் அவன் நோக்கத்துக்கு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அது மோசையெல்லாம் கொடுக்கலடா, உன்னுடைய மனைவியோ இல்லை புருஷனாகி நீயோ
ஏதாவது ஒரு சம்பவத்தில் இடறிட்ட, விழுந்துட்ட, பாவம் செஞ்சுட்ட அப்படின்னா உன்னால் அந்த நபரை மன்னிக்க முடியலன்றதான் உன்னுடைய ப்ராப்ளம். மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றதான் உன்னுடைய ப்ராப்ளம். உன்னுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்தினால மோசேக்கிற வழி இல்லாமல் தான் கொடுத்தான், ஆண்டவர் அந்த கட்டளை கொடுக்கல அப்படின்றாரு. நான் ஒரு இங்கே வேலூரில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் போயிட்டு இருக்கிற பிரதர், அவன் சபையில் ஒரு முக்கியமான நபர். அவர் நல்ல நல்ல தாளந்துள்ள ஒரு மனுஷன், நல்ல அன்புள்ள ஒரு மனுஷன். அவர் கொஞ்சம் வருஷங்களாகவே தெரியும். அவருடைய மனைவி வந்துட்டு அவரை விட்டுட்டு, 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். அவருடைய மனைவி வந்துட்டு அவரை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க. அப்போ அவங்க சர்ச்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, கணவன் மனைவி இப்படி தான் வாழ்ந்தீங்களே, எவ்வளோ சூப்பராக வாழ்ந்தீங்க, அதை எப்படி உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு அந்த பிள்ளைக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு அவர் பேரை சொல்லி தம்பி அப்படின்ட்டு சொல்லும்போது, அனுதாபத்தில், பரிதாபத்தில், இல்லை சப்போர்ட்டாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற பேரில் உபதேசத்துக்கு மாறாசு நாட்கள் தான் ஜாஸ்தி. அவள் போனால் போயிட்டு போகிற தம்பி, நல்ல ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வாடால, அவள் ஜம்முன்னு வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் போனவன் மத்தியில் நீ அவள் நினச்சிட்டு இல்லாமல் நீ இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணி நீ அவன் மத்தியில் வாழ்ந்து காட்டுறது தான் உங்களுக்கு ஒரு வெற்றி. அப்படி இப்படி யார் சொல்கிறது? சபை விசுவாசி. சபையில் 5 பேரை கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, என்ன பார்க்குறீங்களா, நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போமா, கல்யாணம் பண்ணுற நல்லா வாழுங்களேன். சர்ச்சி பாஸ்டர் வேறு. இவர் பயங்கரமான குழப்பத்தில், இல்லை பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, இவங்களை விட்டுற முடியாது, வேறு ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இது எப்படி குடும்பம் செட் ஆகுமான்னு ஒரு சில பயத்தில் அவர் அப்படியே மெதுவாக தள்ளி போட்டுகிட்டே இருந்தார். அப்போ என்னை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச பொழுது, அவருடைய வாழ்க்கையினுடைய கதைகளை என்னோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவனை மார்க் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்க சொல்லி கொடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், பிரதர், ஐம் ஸோ சாரி, உங்கள் மனைவிகளை விட்டுட்டு போனாங்கன்றது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு காரியம். தனிமையில் பிள்ளைகளை வச்சு வளர்க்குறது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. அவர் ஒரு நியாயமாக ஒரு கேள்வி கேட்டார். அவனை விட்டுட்டு போனதுக்கு நான் ஏன் பாஸ்டர் தனியாக அனுபவிக்கணும்? பிள்ளை வளர்க்குற காரியத்திலிருந்து, என்னுடைய தனிப்பட்ட உலக வாழ்க்கையிலிருந்து நானும் இங்கே சஃபர் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, நான் எதுக்கு அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னார். அப்போ தான் நான் சொன்னேன், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி, சத்தியத்திற்காக இக்காலத்தில் நீங்கள் படுகிற பாடுகள் இனி நீங்கள் பெறப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. ரோமர் 8 பவுல் தான் சொல்கிறார். அப்போ நான் அவருக்கு அதான் நான் சொல்லிவிட்டு, இந்த மார்க் 10ஆம் அதிகாரம் தான் அவருக்கு எடுத்து வாசிக்க சொல்லி கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், பிரதர், இந்த பாஸ்டர் இந்த வசனம் தான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் சர்ச்சில் ஒரு ஆன்ட்டி செம்மையாக பைபிள் படிப்பாங்க, என்ன கேட்டாலும் டப்பு டப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்ட்டி என்கிட்ட இதுதான் பாஸ்டர் சொன்னாங்க, தழுதல் சீட்டு கொடுத்துட்டு விவாகரத்து பண்ணலை, வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கலான்னு மோசே சொல்லியிருக்காருல்ல, அதில் டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆன்ட்டின்னு சொன்னாங்க. நான் கூட யோசிச்சேன், சரி அந்த ஆன்ட்டி சர்ச்சில் நல்ல சத்தியம் தெரியும், இந்த ஆன்ட்டி தப்பாக சொல்ல போகிறாங்க அப்படிலாம் யோசித்தேன் நான். ஆனால் அவர் என்ன சொன்னார், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எனக்கு கரெக்டான ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க. நல்ல வேலை உங்கள் பேச்சு கேட்டு நான் அவசரப்படலை, பொறுத்து இருந்தது நல்லதாக போச்சு, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன், பரவாயில்ல, கர்த்தர் பார்த்து வரேன் என் வாழ்க்கை அப்படின்னாரு. அப்போது நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள டிவோர்ஸ் அப்படின்றதுக்கு அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு இங்கே இடம் கிடையாது. தெர் இஸ் நோ டிவோர்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. சரிங்களா? அப்போது இங்கே இதை பற்றி பேசணுன்னா, இன்னும் ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா நிறைய காரியங்கள் பேசலாம். அரசாங்கத்தின்படி இப்போ திருமணம் செய்கிற ஆட்கள் அரசாங்க பதிவேற்றம் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க மேரீட் அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கம் தான் சொல்லுது, மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நபர்களோடு பேசியிருக்கிறேன். அந்த பையன் வந்துட்டு ஹோமோசெக்சுவல் ஹேபிட்டாக இருப்பான், அவனுக்கு பொண்ணுனாலே ஆகாது. ஆனால் வந்துட்டு வீட்லேயும் தெரிஞ்சிருக்கும், மானம் போயிடுமே அப்படின்றனால என்ன பண்ணுவாங்க, சொல்லாமல் செய்யாமல் ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றி திட்டி மிரட்டியாவது அவனை கட்டாயப்படுத்தி எங்களுக்காக ஒரு கல்யாணம் பண்ணுறா, மானம் போயிட போதுரா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட வாழவே மாட்டான், தொடவே மாட்டான், கிட்டே போக மாட்டான். அகைன் எல்லாரும் கவனிங்க, எல்லோரும் வளர்ந்தவர்கள் பெரியவங்க தான் இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். பிள்ளைங்க யாரும் இல்லை. மேரேஜ் இஸ் நாட் அபவுட் செக்ஸ். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருமணம்னு சொன்னாலே முதல்ல மண்டையில் ஞாபகம் வருது என்னது, அட போங்க பாஸ்டர், வெக்கமாக இருக்கு எனக்கு. திருமணம்னு சொன்னோன்னே எது முதல்ல ஞாபகம் வருது, காம உணர்வுகள் தான் ஞாபகம் வருது. இல்லை, தட் இஸ் நான்சென்ஸ். அது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான காரியம், பட் வாழ்க்கையினுடைய சின்ன பகுதி தான். மேரேஜ்ன்றது ஒரு பெரிய விஷயம், 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுன்றது ஒரு அற்புதமான பயங்கரமான விஷயம். இதுதான் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி உலகம் காட்டிக்கிட்டு இருக்குது. வாலிப பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி தான். பொண்ணு பார்க்கும்போது பையன் சொல்கிறான், பாஸ்டர் கொஞ்சம் அழகாக இருக்க பிள்ளைய பாருங்கள் பாஸ்டர். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா நான் ஏன் அழகான இருக்க பிள்ளைய பார்க்க போகிறேன். இல்லை பாஸ்டர், எனக்கு பாருங்க பாஸ்டர், எனக்கு அப்புறம் தெரியும் உன் பார்வையில் இது அழகுன்ட்டு. க்ரைட்டீரியா பாருங்களேன், ரசிக்கப்பட்ட பையனாக வேணும், ரசிக்கப்பட்ட பொண்ணாக வேணும் அப்படிலாம் இல்லை. க்ரைட்டீரியாலாம் மாறுது, இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், அழகாக வேணும். அப்புறம் 50 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் போலுக்க, வாழ மாட்டான் போலுக்க. அழகெல்லாம் குறையும் போது என்ன பண்ணுறது?
அப்போ கவனிங்க, அப்போ என்ன அப்படின்னா இங்கே டிவோர்ஸ்ன்ற பேசிக்க இடம் கிடையாது. அப்போது கவனிங்க, இந்த ப்ராக்டிக்கல் சினாரியோஸ், நடைமுறையான காரியங்கள் இருக்குது. ஹோமோசெக்சுவலாக இருப்பான், அவனை வந்து கட்டாயப்படி திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அது வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஆக்சிடென்ட்னு சொல்லுவேன். ஆக்சிடென்ட், அது திருமணமே கிடையாது. அது பேர் அரசாங்கத்தில் பதிவேற்றம் பண்ணி மேரிட்னு சர்டிஃபிகேட் வந்தாலும் அந்த அந்த கவர்மெண்ட்டுடைய ப்ரொசீஜர் படி அவங்க போய் தான் ஆகணும். டிவோர்ஸ்ன்ற பேரில் பண்ணி தான் ஆகணும். வேறு மேரேஜ் கரெக்டான நபரை பார்த்து தேடி கண்டிப்பாக திருமணம் பண்ணி தான் ஆகணும். நான் அதை ஃபஸ்ட்டு அவங்க பண்ணதை வந்துட்டு ஆக்சிடென்ட்டு சொல்லுவேன். ஏமாற்றிட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. பையனுடைய ரியாலிட்டி என்னன்றது சொல்லாமல், பையனோட ரியாலிட்டி, அவனுடைய இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்குன்றது சொல்லாமல், சமுதாய கெத்துக்காக மானம் போயிடக்கூடாதுன்றதுனால ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒன்று, நான் நிறைய நாட்கள் யோசித்து ஒரு 2-3 பாயிண்ட் தான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகத்தில் வருது. இது வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் ஆண்டு புரிய வச்சாருன்னு அதையும் சேர்த்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா வந்துட்டு, சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, மனதளவில். அப்படின்னா அவங்களால வந்துட்டு ஆங்ஸைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், சந்தேக புத்தி இருக்கும். அவங்களால எதையுமே நார்மலாகவே பார்க்க முடியாது, நம்பவே முடியாது, விட்டு கொடுக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது. எதை எடுத்தாலும் சந்தேகம், எதை எடுத்தாலும் கேள்வி. அது ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். எப்பவுமே வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு ஒரு 5 மணிக்கு வருவாருன்னு வச்சுங்களேன். 5:05க்கு வந்தால் என்ன எங்கே எதுக்கு 5 நிமிஷம் லேட் என்னாச்சு, 5 நிமிஷத்தில் கேள்வி கேட்க அவசியமே கிடையாது. அந்த சந்தேக புத்தியோடய இருப்பாங்க. நிறைய இடங்கள் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஷன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கும். ஆங்ஸைட்டி அப்படின்னா ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே அவங்க வசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கூட நம்ம வாழக்கூடிய ஆட்கள் வந்துட்டு சமாதானமாக வாழ முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சைக்காலஜி டாக்டரை பார்த்து மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்லாமல் செய்யாமல் திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. ஒன்றும் இல்லை, பலவீனத்துக்கு ஒரு மாத்திரை, விட்டமின் மாத்திரை மாதிரி சொல்லிடுவாங்க, சைக்கலாஜிக்கல் டேப்லெட்ஸை. அப்போ அந்த மாதிரி நம்மள்ட்ட வாழ முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அது வந்துட்டு அகெயின் ஏமாற்றி சரியான ஒரு வாழ்க்கை பார்ட்னரை கொடுக்காம, தெரிந்து கொள்ளாமல் ஏமாற்றி திருமணம் பண்ணி வச்சது தான். நான் அதையும் ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர கரெக்டான திருமண வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க வந்துட்டு அரசாங்கத்தின்படி மேரேஜ் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்ற காரணத்தால் வேறு வழி இல்லை, உலக பிரகாரமாக அந்த ப்ரொசீஜரை கோத்ரூ பண்ணி தான் அவனை டிவோர்ஸ் பண்ணணும். வேறு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இது எல்லாமே நான் அனுபவிச்சு என் வாழ்க்கையில் நேரில் பார்த்துருக்கிற காரியங்கள், எனக்கு தெரிஞ்சவங்க மத்தியில் நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே. அப்போது சரியான ஒரு ஆண், சரியான ஒரு பெண், ஆனால் அதில் முரண்பாடுகள் வருமா? வரும். கருத்து வேறுபாடுகள் வருமா? வரும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். எல்லாரும் திருமண வாழ்க்கையும் அப்படி சமாதானமாக, ஹாப்பியாக, ஜாலியாக, சூப்பராக, எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக பக்காவாக நடந்துடுமா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நான் இந்த மாதிரி வந்துட்டு நானே ட்ரை பண்ணி டெஸ்ட் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அறிமுகமான என் ஃபேமிலியில் அண்ணன்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, பெரியவங்கக்கிட்ட, நிறைய பேர்கிட்ட நான் நேரடி இதே கேள்வி கேட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒருத்தர் கூட நான் எப்படி பார்த்தனோ அதே கேரக்டர் இப்போ அவங்க அதுதான் அப்படின்றத ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. நாட் ஈவன் ஒன் கப்புள். ஒரு கப்புள் கூட என்கிட்ட வந்துட்டு நான் திருமணமாக அறிமுகமான நாட்களில் நான் இவங்களை பார்த்து பழகினப்போ செம்ம, இவங்க தான் என் லைஃப் பார்ட்னராக வேணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இத்தனை வருஷம் ஒன்றா வாழ்கிறேன், நான் பார்த்து அந்த அண்ணனுக்கும் இந்த அண்ணனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸே சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நடக்க போகிறது இல்லை. ஸோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். அதில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கே நிற்கணும், எங்கே நிற்க மாட்டோம், எந்த இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கணும், எந்த இடத்துல சப்போர்ட் பண்ண தான் கூடாது, இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். மேரேஜ் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் ஈச் அதர். திருமணம் என்பது ஒருவர் நம்ம கற்றுக்கொள்வது. அது அந்த ப்ராசஸ் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ அதில் வந்துட்டு விட்டு கொடுத்து, மன்னிச்சு, பொறுத்திருந்து, பொறுமையாக இருந்து, சொல்லிக் கொடுத்து, அன்பு காட்டி, நேசித்து, பராமரித்து அப்படி ரன் ஆகிட்டே இருக்க வேண்டியது தான். அதுதான் வந்துட்டு லைஃபே. அப்போ மேரேஜில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ப்ராப்ளம் இல்லாத மேரேஜ் எங்கே? யாராவது உலகத்தில் யாருன்னா ஒருத்தராவது என் மேரேஜில் பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு மேரேஜ் நடக்குது பாரு. அது அந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லலை, மேரேஜ் லைஃப் பற்றி சொல்கிறேன். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைங்க யார் இருக்கா? யாருமே கிடையாது. எல்லாரும் திருமணம், இன்னும் சொல்ல போனால் திருமணம்னு சொல்லியாச்சுனாலே பிரச்சனை தான், பஞ்சாயத்து தான். அதில் சந்தேகப்படுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. திருமணம்னு சொன்னாலே பிரச்சனை தான். இப்போ அதில் இந்த 2 பேரை சேர்ந்து எப்படி வாழ போகிறீங்கன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறது தான் பாயிண்ட்டே. அதுதான் லைஃபே. அதுதான் த்ரில்லிங்காக இருக்கும், அதுதான் சஸ்பென்ஸாக இருக்கும். இப்படி தான் வாழ போகிறோம். அதில் எங்கெல்லாம்
என்னுடைய ஸ்டேஜிலேருந்து நான் விட்டு கொடுத்து இறங்கி வரேன், எந்த இடத்துல அவங்க ஸ்டேஜிலேருந்து விட்டு கொடுத்து இறங்கி வராங்க, எந்த இடத்துல நம்ம ஒரு காமனாக ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றா வாழ போகிறோம் அப்படின்றது. அதுவும் திருமண வாழ்க்கை. இதில் பிரியறது எனக்கு வேண்டாம், எனக்கு நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்கல, இது எல்லாமே இருக்கும். அது உங்களுக்கு வாழ தெரில அப்படின்னா இனிமேல் திருமணம் பண்ணுற யாருமே என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து திருமணம் பண்ணாத வாழ்க்கை வேஸ்ட் பண்ணுறாது. கர்த்தருக்காக தனியாக வாழ்ந்து ஒளி மட்டும் செத்து போயிடு. ஆமாம், ஏன்னா லேர்ன் டு லிவ் இன் மிட்ஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் சொல்லியாச்சுனாலே பிரச்சனையின் மத்தியில் வாழ கற்றுக்கொள்வது தான். அதனால தான் வந்துட்டு முப்பரி நூல் அறாது. அந்த முப்பரி நூல் வசனம் சொல்லுதில்ல, முப்பரி நூல் அறாது. அதை எப்படி எல்லோரும் யூஸ்வலாக இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா, மேரேஜில் 3 நூல்கள் ஒன்றா கார்டாக டைப் பண்ணியாச்சுன்னா கட் பண்ண முடியாது, அறுக்க முடியாது. எப்படி 3, ஒன்று கணவன், ஒன்று மனைவி, இன்னொன்று ஏசப்பா. இயேசு மாத்திரமில்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஒரே ஆண்டவர். அவரும் நம்மளுடைய மேரேஜில் நம்ம லைஃப்பில் ஒன் பார்ட்னராக நம்மோட கூட இருக்கிறாரு. ஸோ 3 கார்ட், த கார்ட் விச் ஹஸ் பீன் ஸ்ட்ரக் டுகெதர் வில் நெவர் பிரேக். ஆமாம், அது வந்துட்டு ஒரு போதும் பிரேக்கே ஆகாது. அப்போ இந்த கேள்வியே தப்பு. அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப கவுன்சிலிங் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி, பரவாயில்ல. ஸோ கேள்வியே தப்பு, பிரியலாமா அந்த யோசனையே தப்பு. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணலாமான்னு 1000 முறை யோசி. 1000 முறை இல்லை, 10,000 முறை யோசி. திருமணம் பண்ண பிறகு அவசரப்பட்டோமோ, கொஞ்சம் மாதங்கள் கூட, கொஞ்சம் வருஷங்களோட வெயிட் பண்ணி இருந்துக்கலாமோ, அந்த யோசனை திருமணத்துக்கு முன்னாடி வரலாம், தப்பே கிடையாது. திருமணத்துக்கு அப்புறமா அவசரப்பட்டு திருமணம் பண்ணிட்டோமோ அப்படின்ற யோசனை வந்ததுன்னா உன் வாழ்க்கை நரகமாய் மாறும். சரியா? உங்கள் லைஃப் வாழ்க்கையாக இருக்காது. அப்போ எந்தெந்த ப்ராப்ளமுக்காக பிரியலாம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில்ல. ஒன்று சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். பிசாசு பிடிச்ச பொண்ணையோ பையனையோ ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலும் பரவாயில்ல, பேய் ஓட்டிடலாம், அது ஒரு விஷயம் இல்லை. ஏஸ்டாமத்தில் பொண்ணு துரத்தி விட்டு குடும்பமாக வாழ ஆரம்பிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பணம், ஜாதி பிரச்சனை அதெல்லாம் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதை மாற்ற முடியாது அப்படின்னு கேட்டால், மன ரீதியாக மனதளவில் அவங்க சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு, அவங்க நார்மல் பர்சனாக இல்லை. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப டைம் எடுக்கும் அவங்கள மாற்றுறதுக்கு. மாறுறது அவ்வளோ எளிமையான ஒரு காரியமும் கிடையாது. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ அதனால் அப்படி இருந்தால், இல்லாட்டி வந்துட்டு பையனாக ஹோமோசெக்சுவல் ஹேபிட்டில் இருக்கான், இல்லை பொண்ணு லெஸ்பியனாக இருக்குது, வாழ மாட்டேங்கி அப்படின்னா அவங்க ரசிக்கப்படவே இல்லை. அவங்கள வந்துட்டு தவறான ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து சமுதாயத்தில் அவமானம் ஆகிடுன்றதுக்காக ஏமாற்றி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 2வது. 3வதான காரியம் என்ன அப்படின்னா, பொண்ணு வயசுக்கே வந்திருக்காது, சொல்லாம சேம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது பொண்ணே கிடையாது. 2வது, பையன் பையனாகவே இருக்க மாட்டான். ஹோமோசெக்சுவல் ஹேபிட் இருக்கிறது வேற. நான் சொல்கிறது, இங்கே பையன் ஆண்மைத்தன்மை இல்லாத ஒரு ஆண்மகன், அவன் ஆம்பளே கிடையாது, ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த 3 காரியங்கள் திருமணம் என்ற பேரில் நடக்கக்கூடிய விபத்துகள். ஆனால் அரசாங்க திருமணம் தான் பதிவு பண்ணும். அப்போது அந்த அரசாங்கத்தினுடைய ப்ராசஸ் படியே டிவோர்ஸ் பண்ணி வேற ஒரு மேரேஜ் பண்ணுறது தவறு கிடையாது. அதனால தான் பேசிக்கான கேள்வி, திருமணம் பண்ணால் பிரியலாமா, அங்கே அந்த கேள்வியே தப்பு. திருமணத்தில் பிரிவினை அப்படின்றது கிடையவே கிடையாது. 1. 2வது, எடுத்த உடனே எல்லாருக்கும் ஜென்ரலாக ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒருவர் நம்மளுடைய வாழ்க்கையும் க்ளோஸாக போய் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி அதுக்காக தான் ஆண்டவர் சபைகளுக்கு போதகர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார், பாஸ்டர்ஸ் ஏற்படுத்தியிருக்கிறார். அவங்க சபை விசுவாசிகளை எல்லா விதத்திலும் பராமரிக்கணும். கூப்பிட்டு பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி விஷயங்கள் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணி வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங், இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு ஊழியக்காரர் என்ன பண்ணுவார், தீர்ப்பு சொல்லுவார். அந்த தீர்ப்புக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இல்லாட்டி நியாயத்தீர்ப்பாள் வரைக்கும் பனிஷ்மெண்ட் நிச்சயமாக உண்டு. 1 அதிகாரத்தில் அதுதான் பவுல் சொல்கிறார். ஏன் உங்களுக்கு சபையில் பரிசுத்தவான்கள் கர்த்தர் ஏற்படுத்தலையா? புறஜாதிக்கிட்ட போய் வழக்குக்காக நீங்கள் நிற்கிறீங்க, அது தேவநாமத்துக்கு அவதூறாக இல்லையா? அவ்வளோ கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பால் வந்துட்டு அங்கே சபையை கண்டித்து உணர்த்துகிறார், எழுதுகிறார். ஸோ த கொஸ்டின் இட் செல்ஃப் இஸ் ராங். மேரேஜுக்கு எதிரான வார்த்தை என்னது? டிவோர்ஸா? அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. மேரேஜுக்கு எதிராக வார்த்தையே கிடையாது. மேரேஜ்னால் மேரேஜ் தான், அவ்வளோதான். மேரேஜுக்கு அகெயின்ஸ்டாக எதிரான வார்த்தையே கிடையாது. சரி, உலகம் 1000 சொல்லட்டும், சத்தியத்தில் கிடையாது. நான் ரொம்ப அற்புதமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசி இல்லை, பழைய ஏற்பாட்டில் சோரமற்று போனாலே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் வந்துட்டு ஓசியா கிட்ட சொல்கிறாரு, டே நீ தான் என்னோட பிரதிநிதியாக நிற்கிற, நான் உனக்கு வந்துட்டு நான் உன் மூலமாக இஸ்ரேல் மக்களை நான் எந்தளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்றத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போகிறேன், ஒரு நடைமுறை ஒரு காரியத்தை காட்ட போகிறேன். அதனால ஒரு விபச்சாரியை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை கொடுன்றார்.
இது யார் பண்ணுவா சொல்லு பார்ப்போம். யார் பண்ண முடியும் இன்னைக்கு? ஆனால் ஓசியா பண்ணான். ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் எத்தனை முறை ஆண்டவரை தங்களுடைய நாயகனாய் கொண்டிருந்தும், மெட்டஃபரிக்கல் வேர்ட், இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவரே கணவனை போல நாயகனை போல இருந்தோம், அவரை விட்டுட்டு பாகாலுக்கு அடிமையாகி போனார்கள். ஆவிக்குரிய விபச்சாரம், ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி எத்தனை முறை போனாங்க. அத்தனை முறை போயும் கூட ஆண்டவர் வந்துட்டு அவங்கள ஒருபோதும் விடவே கிடையாது. மறுபடியும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். இது நான் சொன்னால், நீ போய் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, நீ செஞ்சு காட்டினாதான் உண்மையாகவே என்னுடைய ஊழியக்காரனை கொண்டு நான் என்ன செய்கிறேன், நான் செய்வேன் அப்படின்றது அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கும், புரியும். அப்படின்றனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, போய் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வா. கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து கொஞ்ச நாள் அவன் மறுபடியும் தொழிலுக்கே போயிடுறா, விபச்சார தொழிலுக்கே போயிடுறா. கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், நீ அவளை தள்ளி விடாத, மறுபடியும் சேர்த்துக்கோ அப்படின்ற. எந்த அளவுக்கு மன்னிக்க சொல்லியிருக்காரு பாரு. அநேக ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன் மனைவியை நேசிக்கிறேன் அப்படின்ற பேரில் தன் மனைவிக்கு கணவனாகிய நான் தலைவராக இருக்கிறேன் அப்படின்ற தலைமைத்துவ பண்பை இழந்து நேசிக்கிறேன்ற பேரில் அடிமையாக போகிறாங்க. தட் இஸ் வெரி ராங். இட்ஸ் வெரி அன்பிப்ளிக்கல். அப்போது எதை கேட்டாலும் ஆமாஞ்சாமி, சரிம்மா நீ சொன்னால் அவ்வளோதான் பாரு. அந்த மண்டையாற்ற வேலை இருக்கக்கூடாது. மனைவியானவள் தன் புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அநேக நேரங்களில் கணவனும் மனைவி ஈக்குவல்னு சொல்கிறோம்ல, ஈக்குவல் தான், இல்லைன்னா யாரும் சொல்ல கிடையாது. எஃபிஷியன்ஸ் 5 லாஸ்ட் வர்ஸ் பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவி எந்த அளவு நேசிக்கணும், நான் என்ன எப்படி நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு மனைவி நேசிக்கணும். அதோடு கூட சேர்ந்து மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். மனைவி புருஷன்கிட்ட எப்படி இருக்கணும்? பயபக்தியாக இருக்கணும். இந்த பயபக்தி அப்படின்ற வார்த்தை நான் உங்களுக்கு ஏதோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. நெவர்தர்லெஸ் லெட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இன் பர்டிகுலர் ஸோ லவ் இஸ் வைஃப் ஈவன் அஸ் ஹிம்செல்ஃப். பர்டிகுலராக நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அந்த மாதிரி மனைவி நேசி. அண்ட் த வைஃப் see that she reverence her husband. இந்த ரெவரன்ஸ்ன்றனுடைய கிரேக்க வார்த்தை நல்லா கவனிங்க. ஃபோபியா. யாருக்காவது தெரியுமா ஃபோபியான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பயம். புருஷனை பார்த்து பயப்படவா. ரெவரன்ஸ், அதான் அந்த ஆங்கில வார்த்தை அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க KJV பைபிளில். ரெவரன்ஸ் அப்படின்னா, இது வரைக்கும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் மேலேருந்து வாசிக்கும் போது பவுல் வந்துட்டு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்பட்டிருக்கிறது போல, இல்லை சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டிருக்கிறது போல மனைவியானது தன் சொந்த புருஷனுக்கு கீழ்படியணும். கம்பேரிசன் கவனி. அப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்படி கீழ்படுகிறோம்? ஆண்டவர் அடிச்சுட்டு கொண்டுருவார்னு பயப்படுறோமா? இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரோடு நமக்கு எந்த அளவுக்கு அந்த உறவு இருக்குது அப்படின்றதுல அந்த சந்தோஷம் இருந்தாலும், எங்கேயாவது ஒரு கடவுள் அப்படின்றத மறந்துட்டு துணிகரமாக அதிகாரமாக இருக்கிறோமா? இருக்கிறாங்க, மனுஷங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வசனத்தின்படி பார்த்தா அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கனத்தையும் மரியாதையும், அந்த ரெவரன்ஸ், பயபக்தி, தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. இல்லை, தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். சரியான வார்த்தை, தமிழ் வார்த்தை, அழகான வார்த்தை. பயபக்தியாயிரு. பக்தி அப்படின்றது ஆண்டவர்கள் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன் அப்படின்றது அவரை க்ளோஸாக வச்சுக்கிறது. நான் ரொம்ப ஆண்டவர்கள் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவரை நெருக்கமாக வச்சுக்கிறது. பயபக்தின்னு சொல்லும் போதே ஒரு நெருக்கமாக வச்சுக்கிறேன்ற பேரில் எனக்கு புரியல. நெருக்கமாக ஒரு வேலைக்காரி கூட தான் நெருக்கமாக இருக்க முடியும், வேலைக்காரன் கூட தான் நெருக்கமாக இருக்க முடியும். இல்லை, வீட்டில் வேலைக்காரியை கூப்பிட்டு இப்போ இங்கே வாதவா, நகை வெட்டி விடு, காலம் தீ விடு, இதை பண்ணு, அதை எடுத்து வை, இதை எடுத்து வை. இல்லை, வேலைக்காரன் கூட நம்ம நெருக்கமாக வீட்டில் வைப்போம். நம்ம அந்த மாதிரி புருஷனை வைக்கிறோமா, இல்லை ஆண்டவர் நம்ம நெருக்கமாக வைக்கிற மாதிரி புருஷனை வைக்கிறோமா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்றைக்கி அநேக இடங்களில் வந்துட்டு மனைவிக்கு புருஷனை பார்த்து பயம் இருக்குல்ல, நிறைய புருஷர்களுக்கு மனைவியை கண்டா பதறாங்க. வீட்டிலேருந்து ஃபோன் வந்துட்டு யார் ஐயோ ஃபோனை கண்டான மனைவி ஃபோனு தான் ஒரு பதட்டம் தான், ஒரு பயம் வந்துடுது உடனே. லேர்ன் டு ஹாவ் அ பிப்ளிக்கல் ஃபேமிலி. வேதம் போதிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு தெய்வீக குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க கற்றுக்கோ. மனைவி புருஷன் மேலே பயபக்தியாக இருக்கணும்னு சொல்லும் பொழுது, புருஷர்களே மனைவி உன்னை கண்டா பயப்படுற மாதிரி நடந்துக்கோ அப்படி சொல்லலை. அந்த வேர்ட் நல்லா கவனி. வசனத்தை, உபதேசத்தை மாற்றிடக்கூடாது. புருஷர்களே உன்னை கண்டவன் மனைவி பயப்படணும் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீ முஸ்லீமாக போய்ட்டு நீ கிறிஸ்டினாக இருக்காத. முஸ்லீம்ஸ் தான் சொல்கிறீங்க. கிறிஸ்டியானிட்டியில் இயேசு போதித்த உபதேசம் என்னென்னா, மனைவி புருஷனை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக பயப்படுறோம்.
உடனே நீ மாற்றக்கூடாது. பாஸ்டர், புருஷனை பார்த்து மனைவி பயப்படணும்னு சொல்லும்போது வந்துட்டு அப்புறம் அப்போ அவங்க பயப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும்ல பாஸ்டர். நீ ஒன்றும் வெங்காயம்லாம் கழட்ட தேவையில்லை. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ உன்னை நேசிக்கிற மாதிரி அவங்க நேசி, அதை பார்த்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் அநேக வீடுகளில் நான் திருப்பி சவ மக்கள் சொல்கிறேன், புருஷர்கள் மனைவிகளை அடிக்கவோ கை நீட்டவோ செஞ்சீங்கன்னா நீங்கள்லாம் ஆம்பளன் மாறு தட்டிக்காத. நியாயத்தினால கொடுமையான கேள்விகளுக்கு கத்தட்டு நீ கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 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 நிலையில் வந்து நின்றுவேன். ஆமாம், கர்த்தருடைய காரியத்தில் ஆண்டவர் ஏற்படுத்திய திருமண வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொண்டாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாப்பா, அந்த வார்த்தை புருஷன் என்றைக்குமே சொல்லாத அளவுக்கு மனைவியானவள் நீட்டாக நடந்துக்கணும். ரொம்ப நீட்டாக நீட்டாக நடக்க கற்றுக்கணும். அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண்ணுக்கு அழகான ஒரு காரியம். அந்த கேரக்டர் தான். சாந்தமும் அமைதலும் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருப்பதாக 1 பேதுரு 3:3 வாசிக்கிறோம்ல. புருஷர்கள் உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவனை கட்டுறதுக்கு ஒரு கல்லை கட்டி இருந்துருக்கலாம், இவனை கட்டி நான் படுற பாடு இருக்கு பேர் அப்படின்னு எந்த மனைவியும் சொல்லக்கூடாது. சரியா? வீட்டுக்காரன்னா பதறக்கூடாது, வீட்டுக்காரனா பயப்படக்கூடாது. அதாவது என் மனைவி என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்ற அந்த உரிமை பாராட்டல் நல்லது. ஆனால் மனைவி அதே வார்த்தை மனைவின்னு சொல்லணும், நான் என் வீட்டுக்கார பேச்சு தான் கேட்பேன் நான் அப்படின்னு மனைவி சொல்லணும். அதுக்கு மாற மனைவி வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் அப்படிலாம் வெளியே வரணும்னு, தப்பான விஷயம் இல்லை, நல்ல விஷயங்கள், இயல்பாக சாதாரண விஷயங்கள், எனக்கும் கொஞ்சம் அப்படிலாம் வெளியே வரணும் ஆசை தான், என்ன பண்ணுறது, அவர் விட மாட்டாரே. அப்போ வந்துட்டு புருஷர்கள் மனைவிகளை அடிமைப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. சிம்பிளான வார்த்தை, மனைவி புருஷனுக்கு அடிமையாகாத, அதே நேரத்தில் புருஷனும் மனைவி மேலே அடிமையாக இருக்காது, அடிமையாகாதே, அடிமைப்படுத்தாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் திருமண வாழ்க்கை. சரியான மதிப்பும் மரியாதையும் உறவில் இருக்கக்கூடிய புரிதலோடு கூட அன்புன்ற ஒரு காரியத்தில் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. அதில் வந்துட்டு ஒருவரை ஒருவர் நம்பி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, ஃப்ரீடம் கொடுங்க, சுதந்திரம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஒரு ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ளே அவங்கள போட்டு அடிமைப்படுத்தாதீங்க. சரியா? இல்லை அப்படிலாம் ஃப்ரீயெல்லாம் விட்டால் கஷ்டம் பாஸ்டர். ஆமாம், உங்கள் மனைவி நீ வேணால் ஃப்ரீயாக விடுங்க பாஸ்டர், நாங்கள் அப்படிலாம் முடியாது பாஸ்டர் அப்படின்னா பொண்டாட்டி மேலே புருஷனுக்கு சந்தேகம் இருக்குன்னு தான் அர்த்தம். சந்தேகத்தோடு பொண்டாட்டியோட கூட குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. மனைவியானவளும் தன் புருஷன் மேலே சந்தேகத்தோடு ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சந்தேகம் அப்படின்றது ஆண்டவர் நினைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. சந்தேகன்றது பிரிச்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கும், சந்தேகன்றது பிரிச்சிடும். சரி, கண்டினியூ பண்ணுவோம் நம்ம மார்க் 10 அப்போ மோசே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? தழுதல் சீட்டு கொடுத்துட்டு விவாகரத்து பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. அது இயேசு சொல்கிறாரு, உங்கள் இருதய கடினண்டா, உன்னால் மன்னிக்க முடியல, ஏற்றுக்க முடியல, நேசிக்க முடியல, அதனால் நீ தான் அவளை தள்ளி விடுற. அதான் ஓசியா தீர்க்கதரிசி எக்ஸாம்பிள் சொன்னல, அதே தான். எந்த நிலையிலும் தன் மனைவியை மன்னிக்க, அதான் இயேசு சிம்பிளாக சொல்லிட்டாரு, நீ இசையோட பார்த்தாலே உபச்சாரம் செய்தாயிட்டுன்ட்டார். இப்போ சொல்ல, ஆண்களில் பெண்களில் எந்த பத்தினி, எந்த ஆண்கள் எப்படி சொல்கிறது பத்தினா தெரியலையே, எந்த பத்தினி எந்த யோக்கிய உலகத்தில் வாழ்கிறான்னு சொல்ல. அதனால் அதே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இஷ்டமில்ல ஊர் சுற்றுறோட மாதிரி இல்லாமா? இல்லை. அப்போ என்னன்னா, ரியாலிட்டியில் வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் இன் எனி சென்ஸ். திருமண வாழ்க்கைன்னு சொல்லி வரும்போது வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் இன் எனி சென்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக புரியணும். அதில் வந்துட்டு ஆண்டவர் எங்களை நினைச்சு வச்சிருக்கிறாரு, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் ரியாலிட்டி, இதுக்காக என் உயிரையும் கொடுப்பேன், நான் இதுக்காக என் சீவனையும் கொடுப்பேன், இதுதான் என் ஃபேமிலி, நான் உங்களுக்கு நடப்பேன் அப்படின்றது தான் கரெக்டு. அன்பு காட்டுறன்ற பேரில் யாரையும் அடிமையை வைக்காத. அன்பு ஆக்சுவலாக அடிமையை முறிக்கும். நம்ம ஆட்கள் வந்துட்டு அன்பாக இருக்கிறேன்ற பேரில் அது அன்புன்ற வார்த்தை, அடிமைன்ற வார்த்தை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க, எல்லா அடிமைத்தனத்தையும் பண்ணி அதுக்கு தலைப்பு பேர் அன்புன்னு வச்சுருவாங்க. அந்த மாதிரி குடும்பத்தினரில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படியும் குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது தமிழ் கலாச்சாரத்தின்படி பார்த்தா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அதை வந்துட்டு மனைவி சொல்லணும். இனி மனைவிகள் யாரும் சொல்கிற பற்றியில் புருஷத்தான் சொல்லி வளர்க்குற மாதிரி இருக்குது. ஏண்டி நம்ம தமிழ் கல்ச்சரில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அது இயல்பாக வரணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வசனம் சொல்கிற மாதிரி சரியான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழணும். அப்போ ஆண்டவர் திருப்பி ஆதியாகமம் 1 சொன்ன அதே ஆண்டவரே ஆதாமை வாழ்க்கிட்ட சொன்ன அதே வசனத்தை இயேசு மறுபடியும் இங்கே சொல்கிறாரு. ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம்
புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். இதில் என்ன பெரிய டவுட் இவங்களுக்கு? சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு, ஆன்சர் டேரெக்டாக சொல்லிட்டாரு. கேள்வியே தப்புடா, டிவோர்ஸே கிடையாதுடா அப்படின்ட்டாரு. சீஷர்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு திருப்பி வீட்டிலே விசாரிக்கிறார். ஆண்டவரை கரெக்டாக ஆண்டவர் நீங்கள் சொன்னது, ஆண்டவரை கிராஸ் செக் பண்ணுறாங்க. ஆண்டவர் ஒரு முறை கூட யோசிச்சு கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லிட்டீங்களா நீங்கள், இல்லைனா மாத்திரம்னா கொஞ்சம் மாற்றி கித்தி கரெக்டாக சொல்லி கொடுத்துருங்க. இப்போவே அந்த மென்டாலிட்டி பாரு. அப்பொழுது அவர் எவனாயிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு டைரக்டாக அடிக்கிறார். எவனாயிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாய் இருப்பாள் என்றார். ஆமாவா? பாருங்க, இந்த பாடத்தை நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, நிறைய சபைகள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. நிறைய பாஸ்டர்மார்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. சாதாரணமாக டிவோர்ஸ் டப்புன்னு அப்படியே ஒரு ரீமேரேஜ், டக்குன்னு ஒரு ரீமேரேஜ் வாய்ப்பே கிடையாது. அப்படி பண்ணால் அது பேர் அடல்ட்ரி, விபச்சாரம். அதுக்காக நான் ஒரு எனக்கு இது வரைக்கும் புரிஞ்ச 3 காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, பையனாவே இல்லை, பொண்ணாவே இல்லை மென்டலி. ரெண்டாவது, ஃபிசிக்கலாகவே பையனாவே இல்லை, பொண்ணாவே இல்லை. பொண்ணு வயசுக்கு வந்துருக்காது, பையன் ஆண்மை திறமை இருந்திருக்காது. இதெல்லாம் ஏமாற்றி திருமணம் செய்கிறது, இது ரெண்டுமே தப்பு. 3வது, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஆட்கள். மென்டல் கிடையாது, மென்டலி ரிட்டார்டட்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபிசிக்கலி மென்டலி ப்ராப்பர், ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் மேரேஜ் லைஃப்னு வரும்போது அவங்களால ஒரு பர்சன் கூட வாழவே முடியாது. சைக்கலாஜிக்கலாகவே அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும், மன ரீதியாகவே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரியான ஆட்கள் தெரியாமல் யதார்த்தமாக திருமணம் பண்ணி வச்சா அது வந்துட்டு தப்பு, அது வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட். அப்போ கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜர் அப்படி டிவோர்ஸ் பண்ணி ரீமேரேஜ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பேச போனால், ஏன்னா அது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஆனால் மேரேஜ் பண்ணி சண்டை, பிரச்சனை, ஒத்து வரல, சேர முடியல, விட்டு கொடுக்க முடியல, அது இல்லை இது இல்லை, ஒரே கலண்டா பண்ணி சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணி நிறைய ஊழியக்காரங்களை ஈஸியாக சொல்லிடுறாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டா இன்னொரு மேரேஜ் பண்ணலாம், தப்பே இல்லைன்னு. அதுவும் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக டிவோர்ஸ் பண்ணி 3 கல்யாணம், 4 கல்யாணம், 5 கல்யாணம் பண்ணி வராங்க, சர்ச்சிலே பண்ணி வைக்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆகிற டிவோர்ஸ், அடுத்த மேரேஜ், ஒர்க் அவுட் ஆகிற டிவோர்ஸ், அடுத்த மேரேஜ். இது காய்கறி வியாபாரமாக இது? இல்லை ஆமேசானில் என்ன ஆர்டர் போடுறோமா, வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி வேறு ஆர்டர் போடுறதுக்கு? ரொம்ப கிறிஸ்தவத்துடைய நிலைமை ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப அவமானத்துக்கு எதுவாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப இதில் கவனமாக இருக்கணும். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் கர்த்தருடைய முன்னிலை. நல்லா கவனி, இதில் இன்னொரு முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது. we always misunderstand about selecting a partner in marriage. திருமணத்துக்கு எதுவாய் ஒரு நபரை சூஸ் பண்ணுற காரியத்தில் நம்ம இன்றைக்கும் தவறான ஒரு புரிதலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதில் எப்படி நம்ம பாஸ்டர்ஸுக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஊழியக்காரங்க, நான் சின்ன வயசு அப்படி தான் கேட்டு வளர்ந்தேன். ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு வந்தது போல் உனக்கு ஒரு பெண்ணை கர்த்தர் கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார் சொல்ல கொஞ்சம்? ஆதாமுக்கு ஏவாளை அவர் தான் கொண்டு வந்து ஆகணும், ஏன்னா அங்கே பொண்ணே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு ஒருவேளை அதை உண்மையாகவே இன்றைக்கி நம்புறது உண்மை அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? பையனுடைய ஃபோட்டோ பார்க்கணும், பையன்கிட்ட பேசி பார்க்கணும், பையன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியணும், பையன் என்ன பின்னணின்னு தெரியணும், எந்த ஊர்னு தெரியணும், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும், முக்கியமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு தெரியணும், எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ. எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்? ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு கல்யாணம் பண்ணி வாழு. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிக்கிறது, விசாரிச்சு இவ்வளோவே சொல்லிக்க வைங்க, ஆண்டவரே இந்த பையனை எங்களுக்கு கொடுத்தார். இந்த மாதிரி பேசுகிற நாட்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மேபி அறியாமையில் பேசுகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வளர்ச்சி பத்தலை, நிதானம் இல்லை, சத்திய புரிதல் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். இல்லாட்டி அவங்களை தப்பாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆண்டவரே இந்த பையனை கொண்டு வந்தார். இதில் பெரிய கூத்து என்னென்னா, சர்ச்சில் இருக்கிற பசங்கிட்ட பேசும்போது, எனக்கு ஆண்டவரே உங்களை காட்டினாரு, பத்திரிக்கேன் உங்களுக்கு கட்டிக்க சொல்லி கத்தரே எனக்கு காட்டினாரு. இதெல்லாம் நம்பாத, ஃப்ராடு தானோ ஊரே மாற்றுதுங்க, நம்பவே நம்பாத. சரியா? நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவர் அப்படியே ஜெபத்தில் உங்களை கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார் அப்படின்னா, நீ ரொம்ப காலமாக அந்த பையனை நினச்சிக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். ஆண்டவர்லாம் கொண்டுலாம் வரல, இதுங்களாவே நினச்சிக்கிட்டு கத்தர் கொண்டு வந்தார், கத்தர் மேலே பழி போட்டுருது. ஏன் சொல்லு? எப்படி ஆண்டவர் வந்து நான் காட்டுறேன்னு சொல்ல போகிறது இல்லைல்ல, அது தைரியம் தான். வேற என்ன? பாஸ்டர் சர்ச்சில் சொல்கிற மாதிரி தான், ஆவியானவர் எனக்கு சொன்ன அப்படின்னாலும் சொல்கிறேன், ஆவியானவர் வந்து இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை.
அதனால தைரியமாக சொல்லிடலாம் அவர் பேரை பயன்படுத்தி. அதுக்காக தான் 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆண்டு ரொம்ப கடுமையாக கொடுத்துருக்காரு. யூதர்கள் ரொம்ப கடுமையாக ஃபாலோ பண்ணாங்க. அவர் நாமத்தை வீணில் வழங்காத, அவர் நாமத்தை என்ன பண்ணாத, எடுப்பு ஒரு வார்த்தை. நான் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். என் மனசில் கர்த்தரை உணர்த்தினாருன்னா கரெக்டாக சொல்லி நான் சொல்லுவேன். இல்லாட்டி நான் தெளிவாக பேசுவேன். நான் அப்படி யோசிக்கிறேன், ஒரு ஊழியக்காரனை என் சபை இப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், இதுதான் சரின்னு இந்த ஆதாரத்தோடு நான் நம்புகிறேன். நான் என் வார்த்தைகள் ரொம்ப இப்போ தெளிவாக இருக்கும். கர்த்தரோட நாமத்தை நான் அவ்வளோ ஈஸியாக எடுக்க மாட்டேன் நீங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய திட்டத்தை, பெரிதான திட்டத்தை, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, புருஷன் இல்லை மனிதன், அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையாக அவனுக்கு கர்த்தர் உண்டாக்குனாரு. ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்குனாரு, ஏவாளுக்கு ஆதாம் தான் உண்டாக்குனாரு. ஆதியாகமத்தில் வாசிச்சா புரியாது, கொரிந்தியரில் வாசிச்ச பிறகு நல்லா புரியும். பவுல் கிளீன் எழுதியிருப்பார். சரியா? அப்போது ஆண்டவரே காட்டுவார், கர்த்தரே கொண்டு வருவார். அந்த ஃபேமிலி லைஃப் நல்லா இருந்ததுன்னா தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியது அப்படின்றவாங்க. டிவோர்ஸுக்கு போயிருந்தா அது ஏன் ஆண்டவர் சித்தம்னு சொல்லி தான் ஸ்டேஜில் பாஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தேவ சித்தத்தின்படியே இவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் டிவோர்ஸில் போய் நிற்கிறாங்க. பாஸ்டர் போய் சொல்லிட்டாரோ தேவ சித்தம் இல்லையோ. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனி. உன் வாழ்க்கைக்கு மேரேஜ்ன்ற டாபிக் இங்கே டிவோர்ஸ் பற்றி ஆக்சுவலாக இயேசு பேசுகிறார். நம்ம மேரேஜ்னா என்னன்னே புரியாமல் டிவோர்ஸை பற்றி எங்கே பேசுறது? அதான் நான் மேரேஜ் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். திருமணத்தில் நான் யாரை திருமணம் பண்ண வேண்டும் என்ற முழு சுயாதீனத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் ஒரு முஸ்லீமை கட்டலாம், இந்துவை கட்டலாம், ஒரு பொண்ணை கட்டலாம். அந்த ஃப்ரீடம் இன்னைக்கு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, கே மேரேஜ் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பையனை கட்டிக்கலாம். அது மேரேஜ்ன்ற பேரில் அவங்க திருமணம் பண்ண தான் செய்கிறாங்க. அது ஆண்டவர் என்றைக்கும் தடுக்கவும் இல்லை. அது ஆண்டவர் சித்தமா அப்படின்னா அது ஆண்டவர் சித்தமும் கிடையாது. அப்போ இது என்னதான் சொல்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. மேரேஜுக்கு நான் யாரை திருமணம் பண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய சகல அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து இதுதான்ப்பா சித்தம்பா கெட்டிக்கப்பா அப்படின்னு ஆண்டவர் என்னைக்கு சொல்ல மாட்டார். உனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா, நீ எதிர்பார்க்குற ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை ஒரு சில க்ரைட்டீரியாஸ் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையன்கிட்ட உன்னால் பார்க்க முடியுதா, நீ விருப்பப்பட்டா நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்றார். நீ சூஸ் பண்ணுற ஒரு பொண்ணையோ இல்லை அந்த பொண்ணு சூஸ் பண்ணுற ஒரு பையனையோ வீட்டில் சொல்லி வீட்டாட்களுக்கு ஓகே ஆகும் பொழுது ஊழியக்காரன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஊழியக்காரன் கணவன் மனைவின்னு சொல்லி உன்னை அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாரு, ஆர்டைன் பண்ணுறாங்க பாரு, மேரேஜில் உன்னை வெட்லாக் பண்ணுறாங்க பாரு, திருமணம் பண்ணுறாங்க பாரு, திருமணம் செய்து வைக்கிறாங்க பாரு. உன்னுடைய சாய்ஸை ஊழியக்காரங்க மூலமாய் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். புரியுதா? நல்ல கவனிங்க. You are choosing your life partner and God is approving your partnership. உன் வாழ்க்கை துணையை நீ தான் சூஸ் பண்ணுற. அந்த சூஸ் பண்ணும்படிக்கான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அந்த சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நீ சூஸ் பண்ணுற சாய்ஸை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. சரியா? அதில் வந்துட்டு ஆண்டவரே கொண்டு வருவார், என்றைக்குமே ஆண்டவர் கொண்டு வர மாட்டார். உன்னுடைய சுயாதீனத்துக்கு மாறாய் கர்த்தர் ஒருபோதும் செயல்பட மாட்டார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் இந்த மேரேஜ்ன்ற டாப்பிக்கோட இன்றைக்கி ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஓகே இந்த அடுத்த வரைக்கும் பார்ப்போம், இன்னொரு டாப்பிக்கும் பார்ப்போம் அதில். அப்போது யூ சூஸ் டு மேரி சம்படி அண்ட் காட் இஸ் அப்ரூவிங் இட். நவ் காட் இஸ் நாட் அப்ரூவிங் யூ டு டினை யுவர் சாய்ஸ். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட உன் தெரிந்தெடுப்பை திருமணம் என்று சொல்லி நீ சொல்லும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இப்போ உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை நீ என்ன பண்ணாத, டினை பண்ணாதன்றார், மறுதளிக்காதன்றார். எப்படி கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவை மறுதளிக்காத அப்படின்னு வேதம் சொல்லுதோ, சீஷர்கள் திருப்பி சொன்னாங்களோ, அதே போல் மனைவியாக கணவனாக நீ சூஸ் பண்ணிட்ட பிறகு அதை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. அங்கே ரிவர்சல் கிடையாது. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சில தீர்மானங்கள் ஒரு முறை எடுத்தாச்சுன்னா மாற்ற முடியாது. ரைட்டா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில் சில டெசிஷன்ஸ் ஒரு முறை எடுத்தாச்சுன்னா மாற்ற முடியாது. அதில் முக்கியமானது ஒன்று திருமணம். ஒன்ஸ் யூ டிசைட் யூ கேன் நாட் சேஞ்ச். டிவோர்ஸ் பண்ணி நீ வேற ஒருத்தர் கூட வாழ்ந்தீங்கன்னா அது பேர் விபச்சாரம் தான். அதுக்கு சந்தேகமே கிடையாது. அதுக்கு மாற்றி பேரே வைக்காத. அது வந்துட்டு ஆண்டவர் ஓகே சொல்லிட்டார், அந்த பேச்சே பேசாத. சீஷர்கள் தனியாக வந்துட்ட பிறகு இயேசுட்டு கேட்குறாங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவர் இது, நீங்கள் பாட்டுக்கு படக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்து, தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கவே கூடாது அப்படின்றத ஏதோ இயேசு புதுசாக சொல்லித்தாரோ, ஏதோ புதுசாக சொல்லி தர மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் ஆதியாகமத்திலே முதலே கொடுக்கப்பட்ட கட்டளை தான் அது.
அடுத்து விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாயிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாய் இருப்பாள் என்றார். ஒரு ஒரு இதில் நடைமுறையாக பேசுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே 2 பேர் திருமணம் பண்ணி 2 பேரோடும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்கிற ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. இப்போ அந்த மாதிரி ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டால் என்ன பண்ணலாம்? குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ புருஷன் 2 மனைவியை கூட்டிக்கிட்டு 2 மனைவியோட பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு குடும்பமாக ரட்சிக்க வர முடியுமா? வர முடியுமா சொல்லுங்கள். அப்போ நம்ம அது ரொம்ப அதில் டீட்டெயில்டாக போக வேண்டாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட பர்சனலாக பேசுங்க, தனிப்பட்ட விதத்தில் சொல்லித்தரேன். கிரிட்டிக்கல் சினாரியோஸில் என்ன டெசிஷன் எடுப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, ரட்சிக்கப்படாத கிராமம், அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, ஊர் தலைவர் தான் எல்லாமே. ஊர் தலைவர் ஒரு 2 இல்லை 3 பொண்டாட்டி கூட பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து காட்டினாதான், அவராலே வாழ முடியல அப்படின்னா அப்புறம் எங்கே கிராம மக்கள் எப்படி பார்க்க போகிறாரு? 2 இல்லை 3 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அவர் வாழ்ந்து காட்டினாதான் அவர் வந்துட்டு எஃபிஷியண்ட்டான ஒரு தலைவர். எஃபிஷியண்ட்டானது சமாளிக்க திறன் கொண்ட. ஆமாம் 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 3 பொண்டாட்டி சமாளிக்காத எங்கே ஒரு கிராமத்தை சமாளிக்க போகிறாரு? அப்படி ஒரு நம்பிக்கை அந்த கிராமத்துக்கு உண்டு. இப்போ அந்த 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 கிராமத்துடைய தலைவர் ரட்சிக்கப்பட்டார்னா ஹோல் கிராமமும் ரட்சிக்கப்பட்டுரும். தலைவர் சொல்கிறது தான் மக்கள் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. இப்போ அந்த தலைவர் ரட்சிக்கப்படுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. இப்போ அந்த தலைவர் ஆனால் அந்த 3 மனைவி விட்டுற முடியாது. இப்போ அவங்கள ரட்சிப்பில் வழியெடுத்து சபையில் சேர்த்துக்கலாமா, இல்லாட்டி 3 மனைவி இருக்காங்க நீலாம் ரட்சிக்கப்படவே முடியாதுன்னு தள்ளிடலாமா? அவர் மூலமாக அந்த கிராமமே ரட்சிக்கப்படுறது முக்கியமா, இல்லாட்டி வந்துட்டு இல்லை அப்படிலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு அவளை தள்ளி வைக்கலாமா? அதனால இந்த கிராம மக்கள் மொத்தமாகவே இழக்கலாமா? இதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கிரிட்டிக்கலான காரியங்கள் தான் சொல்கிறேன். பேசுவோம், அப்புறம் பேசுவோம். இதில் இது மாதிரி ஒரு சில டஃப்பான சிச்சுவேஷன்ஸில் ஆண்டவர் நடத்துவார். அதுக்கெல்லாம் பதில்கள் இருக்குது. சரியா? அப்போ என்ன அப்படின்னா, தன் மனைவியை தள்ளிவிட்டு, அப்போ என் புருஷனை வேணான்னு சொல்லிட்டார் பாஸ்டர், வேணான்ட்டு போயிட்டாப்புல, நான் ஒன்றும் பண்ணலை. என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் ஒன்றும் பண்ணலை. இப்போவும் நான் சேர்ந்து வாழ தயாராக தான் இருக்கிறேன். அவள் தான் வேணான்ட்டு போயிட்டா. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? நானும் அதுக்காக தனியாக வாழ்ந்துட முடியுமா? நான் பாவத்தில் விழுந்துருவேனே, நான் பிரச்சனையில் மாட்டிக்குவேனே. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? எனக்குன்னு ஒரு எதிர்காலம் வேண்டாமா? எனக்கு வயசான காலத்தில் என்ன பார்த்துக்க ஒரு ஆள் வேணாமா? இப்படி நடைமுறையாக நிறைய கேள்விகள் உண்டு. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குற ஆட்கள் இருக்காங்க. ஒரே பதில், நீ ஆண்டவரை நம்பி வசனத்தை நம்பி வாழ்ந்தீனா உன் லைஃப்பை ஸ்பெஷலாக ஆண்டவரே பார்த்துக்குவார். சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஆனால் அதற்கு மாறாக நல்ல கவனிங்க, மனைவியை தள்ளிவிட்டு வேற ஒருத்தையே அவன் திருமணம் பண்ணானா அந்த நபரை திருமணம் பண்ணுகிறவளும் விபச்சாரம் செய்கிறவளாக இருப்பாள், இவனும் தன் மனைவிக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். அதே நேரத்தில் மனைவி தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொரு விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாக இருப்பாள் என்றார். இந்த காரியத்தை குறித்து அப்போ வந்துட்டு விடோஸ் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா, விடோஸ் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். திருமணமாகி புருஷன் செத்து போயிட்டாரு, நான் இன்னொரு மேரேஜ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். திருமணமாகி என் மனைவி ஏதோ ஒரு காரணத்தால் இறந்துட்டாங்க, நான் ஒரு வேறு மேரேஜ் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் உறவு. உயிர் பிரிந்த பிறகு ஒரு மெமரியாக மாறிடுறாங்க. ஒரு மெமரியாக மாறுதே தவிர உறவில் இருக்கிறதில்ல, உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறதில்ல. 1 Corinthians 7 அப்போஸ்தலன் பவுல் சொல்ல இருப்பாருங்க, நீங்கள் எனக்கு எழுதிய காரியத்தை குறித்து நான் எழுதுவது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும். கவனிச்சிங்களா? நீ பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு மனைவி கூட ஒரு புருஷன் கூட இரு, அதுதான் முக்கியம். அப்போ திருமணம் என்ற ஒரு காரியம் ஒரு மனுஷனை பாவத்தில் காப்பாற்றுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர விடுதலை பண்ண முடியாது, ஒத்துழைக்க முடியுமே தவிர விடுவிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு பாவத்திலிருந்தும் விடுதலை ஆவதற்கு இயேசு ஒருத்தர் தான் வழி. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். விபச்சார பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு மனைவி கூட வாழு அப்படின்னு சொல்லி பவுல் இங்கே சொல்லும் பொழுது, விபச்சார பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகிறதுக்கு மனைவி தான் தீர்வுன்றது கிடையாது. உலகமே அப்படி நினச்சிட்டு இருக்குது. பையன் கொஞ்சம் ஊதாரியாக முன்ன பின்ன சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஒரு பொண்ணை பற்றி ஏன்னா பெத்தது உன்னாலே இத்தனை வருஷம் பிள்ளைய ஒழுங்காக வைக்க முடியல, புதுசாக கட்டிக்கிட்டு வந்த மட்டும் நான் காப்பாற்றிட போகிறாள் அவனை. அந்த பேசிக் லாஜிக் கூட புரியதில்லை. ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போய்டும், அப்படிலாம் சரியாகாது. மனைவி இருக்கிற திருமணம் பண்ணியாச்சு, மனைவி இருக்கிறான்ற காரணத்தால் யாரும் இங்கே வேற ஒருத்தையை பார்க்காம இருக்கிறது இல்லை, யாரும் வேற ஒருத்தையை தப்பான உறவுல போகாமல் இருக்கிறது இல்லை. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இந்த பிரச்சனைகள் இருக்காங்க. ஆண்டவர் விடுதலை பண்ணாதான் விடுதலை, வேறு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் இல்லை? அப்போது புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவி அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. அப்படின்னா நான் வந்துட்டு கொஞ்ச நாள் ப்ரேயரில் இருக்க போகிறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் மனைவியோட ஒன்றா வாழ்ந்து ஒன்றா ப்ரேயர் பண்ண முடியாதா என்ன? மனைவினாலே டிஸ்டர்பன்ஸா, இல்லை மனைவியோடு இருந்தாலே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் ஆகணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் இந்த கான்டெக்ட் நல்லா கவனிக்கணும். பால் யாரை எக்ஸாக்ட் அட்ரஸ் பண்ணுறாரு? விபச்சார பாவத்தில் இருக்கிறவனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. மனைவியோடு சேர்ந்து வாழும்பொழுது உனக்கு இந்த மனைவி கூட வாழ்கிற இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் உன் ஆண்டவரோடு ஃபோக்கஸ்டாக எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா ப்ரேயருக்காக வேணும்னா நல்லா கவனி, கட்டளை கிடையாது, வேணும்னா பிரிந்திருக்கலாம் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களே தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். என்ன சொல்கிறாரு? என்ன இல்லை உங்களுக்கு? விரதத்துவம் இல்லாதபடினால். விரதத்துவம் என்ன அர்த்தம்? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதபடினால் என்ன பண்ணு, ஒன்றா சேர்ந்து வாழு, பிரிஞ்சே போயிடாத. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன், தெளிவாக சொல்கிறார். எல்லா மனுஷனும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைப்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். ஆகிலும் அவர்கள் விரதத்தராக இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கல விவாகம் பண்ணுகிறது நலம். அதாவது புரியுதா நான் பேசுறது? பைபிள் வசனங்கள் புரியுதா? விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. என்ன போகக்கூடாது? பிரிந்து போக கூடாது. நான் இதெல்லாம் என் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். கரெக்டாக சொல்லுங்கள், நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் எந்தெந்த தருணங்களில் மனைவியை புருஷனை விட்டு குடும்பமாக சேர்ந்து பிரித்து வைக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஆடி மாதத்தில். அப்புறம் இதில் கேடுகட்ட கிறிஸ்தவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவனை காரி மூஞ்சிட்டு துப்பணுன்றான். அவனை ஏன் கிறிஸ்தவனாக இருக்கானே தெரியல. கிறிஸ்தவனுக்கு என்ன வெங்காயம் ஆடி மாதம் வந்துருச்சு? எந்த காரணத்துக்கு பிரியக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. முட்டா பயல்கள் உலக வழிபாடுகள் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். மனிதனுடைய கட்டளைகளை உபதேசமாக்கி தேவனுடைய நியமங்களை வியர்த்தமாக்குகிறார்கள். மத்தேயு 15 அதிகாரத்தில் இயேசு சொல்லார். மார்க் 7 அதிகாரத்தோட வாசிக்கிறோம். வேற எப்பெல்லாம் பெரியறாங்க சொல்லுங்களேன்? டெலிவரி டைமில் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. பண்ணலாமா? செலவு முத டெலிவரி அவங்க தான் பார்த்து செய்யணும். அப்படியா? அனுப்பிடலாமா? அப்படி ஏன் ஏன் கல்யாணம் பண்ணி ஏன்னா அம்மா மாதம் பார்க்கறாங்க பொண்ணை, புருஷன் தானே இப்போ மனைவி மாதம் பார்க்கறது. பாக்குறப்ப உட்காந்து கூட என்ன இருக்குது அதில்? தனியாக போகிறதுக்கு என்ன இருக்குது? கூட்டு போகிறதுக்கு தனியாக என்ன இருக்குது? சரி, அப்படி அம்மாவுக்கு வந்துட்டு அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா வா வீட்டில் வந்து பொண்ணு கூட வந்து ஒரு மாதம் நீ வேணும் வந்து உட்காரு. ஆனால் அகைன் நீயும் புருஷனை விட்டு வந்து உட்காரணும் பொண்ணு கூட. பொண்ணை பார்த்துக்கிறன்ற பேரில் அங்கே புருஷனை பிரிஞ்சிடலாமா? அது தப்பு தானே? ரோமர் 7 அதிகாரம் முதல்ல இருந்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிற உடனே பேசுகிறேன், சகோதரே, ஒரு மனுஷன் உயிரோடு கூட இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது ஒரு எக்ஸாம்பிளாக பால்னா சொல்கிறார் பாருங்க. அது எப்படி எனில், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு கூட இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றி பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாள். இப்போ அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பிப்ளிக்கல் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புருஷனுடைய நிபந்தனைக்கு மனைவி உட்பட்டுருக்கணும். அப்போ ஃபேமிலியில் ரூல்ஸ் போடுறது யாரு? மனைவியா புருஷனா?
மனைவிமார்கள் உங்கள் நல்லா கவனிங்க, திருமணம் பண்ண போகிற வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, திருமணம் ஏற்கனவே ஆகியிருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஒன்றா வாழ்றீங்கன்றலாம் கேள்வி கிடையாது. மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லும் பொழுது, மனைவியானவள் வீட்டில் ரூல் மேக்கராக இருக்கக்கூடாது. ரூல்ஸ் போடக்கூடிய இடத்துல மனைவிமார்கள் இருக்கக்கூடாது. நாசூக்காவோ இல்லை நயவஞ்சகமாகவோ இல்லாட்டி வந்துட்டு அன்பு செலுத்துன்ற பேர்லையோ இல்லை அடம் பிடிச்சோ இல்லை பிரச்சனை பண்ணி இல்லை சண்டை போட்டு இல்லை இல்லாட்டி மிரட்டி இல்லாட்டி மூஞ்சி தூக்கி முணுமுணுத்து அழுது ஒப்பாரி வச்சு இந்த எந்த விதமான ஹேண்டலிங் மெத்தட்ஸையும் பெண்கள் பயன்படுத்தி தான் சொல்கிறது அங்கே நடக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணால் அந்த குடும்பம் வசனத்தின்படி தெய்வீக குடும்பமாக இருக்காது, வாய்ப்பே கிடையாது. அப்போ புருஷன்மார்கள் வந்துட்டு அவங்க இஷ்டப்படி தான் எல்லாம் செய்யணுமா அப்படின்னா இல்லை. புருஷனும் தன் மனைவியோடு கலந்து ஆலோசனை செய்யாமல் சுயேட்சையாய் இல்லை சுய இச்சையாய் ஒரு தீர்மானத்தை எடுப்பது தவறு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ உன்னை நேசிக்கிற மாதிரி உன் பொண்டாட்டியை நேசிக்கலன்றதான் பிரச்சனை. தன்னை நேசிப்பது போல் தன் மனைவியை நன்றாய் நேசிக்கக்கூடிய எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் தன் மனைவியை கேட்டு செய்ய மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் தன் மனைவியோட கலந்துரையாடல் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான். கலந்துரை செய்து பேசி புரிதலுக்குள்ளே வந்து தான் செய்வாங்க. எதுவாக இருந்தாலும் என் இஷ்டத்தை நான் சொல்கிறதான் கேட்டாகணும். நிறைய வீட்டில் பொண்டாட்டிமார்களுக்கு புருஷன் எங்கே போனார்னு தெரியவே தெரியாது. தெரியுமா? எங்கே போனார்னு தெரியாது, சொல்லிட்டும் போக மாட்டார், எப்போ வருவார்னு தெரியாது. புரியுது? அந்த 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 திருமண உறவில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ என்னென்னா, நம்ம வாசிக்கிற மாதிரி ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படி அவனுக்கு அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. புரியுதா இருக்காது? அப்போ மேரேஜ் ரூல்ஸ் நல்லா கவனிங்க. ஒரே ஆன்சர் தான். மேரேஜ்னு சொல்லியாச்சுன்னா மேரேஜ் தான். டிவோர்ஸு அந்த வார்த்தையே கிறிஸ்தவனுக்கு கிடையவே கிடையாது, மறந்துடு. டிவோர்ஸுன்ற வார்த்தையே கிடையாது, விவாகரத்து அப்படின்னு அந்த வார்த்தையே கிடையாது. பழைய ஏற்பாட்டு ஓசியா தீர்க்கதரிசி ஞாபகம் வச்சுக்கோ. விபச்சார பாவத்தில் விழுந்தால், விபச்சார முகாந்திரம் இருந்தால் ஒழிய மனைவியை தள்ளிவிடுதல் வேறு எந்த காரணம் ஆகாது தள்ளி விட்டுருவோமா? இல்லை. புருஷனோ மனைவியோ ஒருவேளை ஏமாந்து போய் விபச்சாரத்தில் விழுந்தாலும், நல்லா கவனி, விழுந்தாலும் திருந்தும் பொழுது, மனம் வருந்தும் பொழுது, இயேசு சொன்ன மாதிரி தான், அவன் சகோதரன் விரோதமாக எத்தனை முறை பாவம் பண்ணாலும் அவன் மனம் வருந்துனா அவனை மன்னின்ன மாதிரி புருஷனோ மனைவியோ மனம் திரும்பினா மன்னி. அதுவும் வந்துட்டு இந்த பெண்கள் இருக்காங்களே, அப்பா நிறைய ஃபேமிலியில் பார்த்துக்கிறேன் நான். எவ்வளோ பேர் கவுன்சிலிங் கொடுக்குறேன், அப்படியே பச்சையாக தெரியும். எப்படின்னா, எப்போடா என் புருஷன் தப்பு பண்ணுவான், எப்போ அவன் சொன்னது ஃப்ளாப் ஆகி நான் சொன்னது சக்ஸஸ்ஃபுல் ஆகும், இதை சொல்லியே அவன் அடிமையாக்கிறேன். நான் அன்றைக்கே சொன்னேன், கேட்டேன் என் பிரச்சனை. அந்த சம்பவத்தோட காத்திருப்பாங்க. வறுமீன் வருமை ஒரு மீன் உரும்ப காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்ற மாதிரி எப்படா சிக்குவாங்க, எப்படா மாட்டுவாங்கன்ட்டு காத்திருப்பாங்க ரெடியா. அந்த மாதிரி தன்னையே அடிமையாய் விட்டு போட்ட ஒரு முறை, அது இந்த ஊழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்து ஒரே முறை வித்தாம்பரு, வாழ்க்கைக்கு வித்துட்டாம்பரு மொத்தமாக. அந்த மாதிரி ஒரு முறை பாவம் செஞ்சு இல்லை ஒரு முறை தப்பு செஞ்சு அந்த ஒரு முறை செஞ்ச தவறால் தன் வாழ்க்கையவே வாழ்நாள் முழுதும் மனைவிக்கு அடிமையை விட்டு போட்ட கணவர்மார்கள் நிறைய ஊருக்குள்ள. அந்த 2 பேர் ஆண்டவர் ஏன் ஒன்றா வச்சுருக்காரு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தர் மதிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். தடுமாறும் போது விழும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி நிற்க வைக்கணும். தடுமாறும் போது குறுக்க காலை விட்டு டபக்குன்னு தள்ளி விட்டு வீண்ட்டியா இனிமேல் நான் சொல்கிறதுகள் அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமே கிடையாது.
வசனம் சொல்லுது, மங்கி எறிகிற திரியை கூட அவர் அணைக்கிறது இல்லையாம்மா. ஆமாம், மங்கி எறிஞ்சாலும் அணையாமல் கத்தர் பார்த்துக்கிறாருன்ற மாதிரி எவ்வளோ வீக்கான ஹஸ்பண்டாக இருந்தாலும் நான் தான் அவரை ஹெல்ப் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன், நான் தான் அவரை காப்பாற்றணும். எவ்வளோ வீக்கான மனைவியாக இருந்தாலும் வசனமே சொல்லுது, பெண்கள் பலவீன பாண்டங்களாக இருக்கிற அப்படின்னாலும் அவங்கள கவனத்தோடு நடத்துங்க, புத்தியோடு நடந்து கொள்ளுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ மனைவிமாரில் கேள்வி கேட்ட புருஷன்மாரில் பற்றி ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். பைபிள், கர்த்தருடைய வார்த்தை, பாட்டு, ஆராதனை, ஃபேமிலி ப்ரேயர், வர்ஷிப், இதெல்லாம் ரெகுலராக சர்ச்சுக்கு வரது போகிறது, டிஸ்கஷன் எல்லாம் இருக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் நான் என் மனைவியோடு எவ்ரிடே கொஞ்சம் நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்மார்கள் மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். பாருங்க, இந்த 1 பேதுரு 3:7 வசனம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டங்களாக இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். You husbands in the same way live with your wives in an understanding way as with someone weaker, since she is a woman, and show her honor, கணத்தை. ஓகேவா? என்ன கணம்? இந்த கணம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போமா? பாருங்க, 1 பேதுரு 3:7 வசனம். ஸ்க்ரீன் தருதா? லைக்வைஸ் ஈ ஹஸ்பண்ட்ஸ் dwell with them, ஒய்ஃபோட இருங்க. டுவெல்னா இருங்க, தங்கி இருங்கன்னு அர்த்தம், தங்குவது. dwell with them according to knowledge, giving honor unto the wife as unto the weaker vessel, and as being heirs together of the grace. heirsனா HEIR, முடியல, HEIRs, heirs அப்படின்னா பிள்ளைகள்னு அர்த்தம். பிள்ளைகள், heirsனா பிள்ளைகள். HAIR தான் முடி, HEIRன்றது தலைமுறை, பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாய் ஒருமித்து நீங்கள் அந்த கிருபைக்குள் சுதந்திரிக்க போகிற அப்படின்னால. heirs together of the grace of life, that your prayers be not hindered. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. ஆனர்ன்ற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? ஆனர், அந்த வேர்டு பாருங்கள். ஆனர் கிளிக் பண்ணால் கிரேக்க வார்த்தை டைம். நான் அதை ஃபஸ்ட் டைம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். டைம்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை தானே, கிரேக்க வார்த்தை அப்படின்னு பார்த்தா டைம்ன்றது ஆக்சுவலாக கிரேக்க வார்த்தை. அப்படி யோசிச்சு, அப்போ புருஷன்மார்கள் மனைவிகளை ஆனர் பண்ணுறது எப்படி? பை கிவிங் யுவர் டைம். ஓகேவா? காரணம் இருந்தால் நேரத்தை செலுத்துவது. இது ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்காகவே போனால் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட ஜாலியாக ஓப்பனாக பேசியிருந்துருக்கலாம். நிறைய மனைவிமார்கள் என்கிட்ட கணவனை வச்சு பேசும்போது, பாஸ்டர் தேவனா மட்டும் தான் பாஸ்டர் கிட்ட வராரு, இவர் எரிச்சலாக இருக்குது பாஸ்டர், எனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதா? ஆமாம், எப்பவுமே பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, இதுக்கு மட்டும் கிட்ட வந்தால் ஆத்திரமாக வருது எனக்கு அப்படின்னு பெண்கள் நேரில் சொல்லி நான் கேட்டிருக்கேன், கணவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அப்போது அந்த டைம் தான், அந்த டைம் பாருங்கள், டைம் என்ற கிரேக்க வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. The more time you spend with your wife, the better family you create. அதை உன் பிள்ளைகள் பார்த்து வளரும்போது a better society you create. நிறைய அதிகமான நேரத்தை கணவன்மார்கள் மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது அதை பார்த்து வளர்கிற, நீங்கள் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை அமைக்கிறீங்க, அதை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு சமுதாயமே அமையும் பிள்ளைகளுக்கு. ரைட்டா? அவங்க இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறையாக ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை அவங்களும் அமைப்பாங்க. அதுதான் பாயிண்ட்டே. மறுபடியும் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்பொழுது, அப்போ இது இந்த மார்க் 10ஆம் அதிகாரம் 10, 11, 12 வருஷங்களுக்கு மாற்றுக்கிறதா இங்கே ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். இந்த மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற காரியங்கள் குறித்து நீங்கள் இதே சம்பவங்கள் வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 19ஆம் அதிகாரம் முதல்லேருந்து வாசித்தாலும் இதே விஷயங்கள் இருக்கும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது அதை வேணா கூட ஒரு முறை அங்கே கூட வாசிக்கலாம். மத்தேயு இது எப்படி எழுதியிருக்காரு? மத்தேயு 19ஆம் அதிகாரம் அது பாருங்கள், முதல்லேருந்து என்ன நடக்க பார்ப்போமா? இதே சம்பவம், சேம் சம்பவம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவரிடத்தில் அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு
தன் மனைவியுடனே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இங்கே எவ்வளோ கிளியராக மத்தேயு மென்ஷன் பண்ணுறார் பாருங்க. உங்களுடைய ஸ்டபர்ன் நேச்சர்னால உன்னால் உன் மனைவியை மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலன்றனால, அதனால தான் வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், அதனால தான் மோசே என்ன பண்ணார், அலோ பண்ணார். ஆனால் ஆதி முதற்கொண்டு அப்படி இல்லைப்பா. ஆதி முதற்கொண்டு நீ கேட்குற சத்தியம் அப்படி இல்லை, அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்து நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தையை விவாகம் பண்ணினாள். இங்கே ஆண்டவர் இயேசு வந்து இது கிராண்ட் பண்ணுற, ஓகே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஓகேலாம் பண்ண கிடையாது. இயேசு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராக வாழ்ந்தபடினால மோசே கொடுத்த பிரமாணத்தை டைரெக்டாக இயேசு வந்துட்டு அப்படியே ரிஜெக்ட் பண்ணவும் முடியாதுன்றனால மோசே சொல்லிட்டாருன்ற காரணத்துக்காக, அதே நேரத்தில் மோசே என்ன சொன்னாருன்றதையும் மீனிங் இயேசு சொல்லிடுறார். உன்னால் மன்னிக்க முடியல, சேர்த்து வாழ முடியல. ஸோ உன்னுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக போனால் போது சரிப்பா, வேறு ஒருத்தி கூட போன உன் மனைவியை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, உன் மனசு வலிக்குது, கஷ்டப்படுது, புரியுது, அந்த ஒரு காரணத்துக்காக வேணா போயிட்டு போது போ அப்படின்னு சொல்லி மோசே சொன்னார்ல. அதை இயேசு டைரெக்டாக பிரேக் பண்ண முடியாமல் இல்லை, அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இப்படி சொல்கிறார். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். இதை வச்சுக்கிட்டு தள்ளிவிடான் இயேசுவை ஓகே சொல்லிட்டார் பற்றியா? இல்லை, கலாத்தியர் 4:4 வாசிக்கிறபடி நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இயேசு பிறந்தார். அதே பிரமாணத்துக்குள்ளே இயேசு வளர்றார், அதே பிரமாணத்துக்குள்ளே இயேசு வாழ்கிறார். அதிலிருந்து நமக்காய் மறித்து பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி அவருக்குள்ளே நம்மளை கொண்டு வராரு. அதுதான் விஷயமே தவிர, அதனால இயேசு நியாய பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தபடினால மோசே இப்படி ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை இந்த காரணத்துக்காக தான் கொடுத்தாரு. ஸோ எனிஹவ் ஒரு ரீசன் உங்களுக்கு கொடுத்துட்டார்ல, வச்சுக்கப்போ அப்படிதான் சொன்னாரே தவிர நீ விவாகரத்து செய்யலாம் அப்படின்றத இயேசு இங்கே சொல்லவே இல்லை. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவி பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர்கள், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகராய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். ஃபைன், நம்ம இந்த 12வது வருஷத்துக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். அது உள்ள போனால் வேற ஒரு டாபிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அழைப்பு பற்றி, செலிபஸி கிஃப்ட். அன்னகராய் அழைக்கப்பட்டவர்கள், பிறப்பின்படி அன்னகராய் பிறந்தவர்கள், தேவராஜ்யத்துக்கு என்று தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள், மனிதர் நிமித்தமாய் அன்னகன் ஆக்கப்பட்டவர்கள். இது முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய டைம் ஆகும். நம்ம ரொம்ப டாப்பிக்லாம் டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கில் வாசித்த அதே விஷயங்கள் மத்தேயிலையும் அதுதான் சொல்கிறாரு. ஆனால் மத்தேயில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தருது. எங்கே அப்படின்னு படிச்சிங்கன்னா இந்த ஒரு வருஷம் மட்டும் கவனிங்க. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம், 9ஆம் வசனம், எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தையை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரக்காரனாக இருப்பான். இதை பார்க்கும்போது இயேசு இந்த ஒரு பொசிஷனை கிராண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. வேசித்தனன்ற ஒரு காரணத்தை தவிர்த்து வேறு எதனா ஒரு காரணத்தை என்ன பண்ணாத உன் மனைவியை தள்ளிவிடாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே தெரியுது. ஆக்சுவலாக அப்படி சொல்ல கிடையாது. டிவோர்ஸ் கிடையாதுன்னு தான் சொல்கிறாரு மோசே. டிவோர்ஸ் ரெண்டாவது இந்த டாபிக் இயேசு ஆரம்பிக்கவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசையை தான் கேள்வி கேட்குறான். அப்போ மோசே எங்களுக்கு கொடுத்துக்கிறாரு அப்படின்னு அவன் தான் இது உள்ள கொண்டு வரான். இயேசு அந்த பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வந்துட்டு இதனால ஓகேப்பா அப்படின்னு இயேசு இங்கே சொல்லவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? மார்க் 10ஆம் அதிகாரம், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் இல்லை டன்னா, புரிஞ்சுதா? ஸோ டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கிறிஸ்தவத்தில் இடம் கிடையாது. தள்ளிவிடலாம்னு சொல்லி இயேசு சொன்ன வார்த்தைக்கு மீனிங் அது கிடையாது. மோசே அப்படி சொன்னதுக்கான மீனிங் என்னன்றது இயேசு இங்கே தெளிவான பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அதுக்கு மேலே வந்துட்டு பேசுகிறது ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். ஓகேவா? ஜோம் பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். கேள்வி பதில் நேரம் வைப்போம். 2-3 டாபிக் நான் எடுத்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபுல்லாக எடுக்கிறனால அடுத்து கேள்வி டைம் கொடுக்கும்போது 2-3 டாபிக் கேட்டுட்டு எதில் கேள்வி கேட்குறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதனால் இனி இந்த ஒரு டாப்பிக்கோடு நம்ம நிப்பாட்டுவோம்.
இதிலிருந்து கேள்விகள் இருந்தால் தொடர்ந்து நம்ம கேட்போம், படிப்போம். கர்த்தர் நம்மளுக்கு சத்தியங்களை புரிய வைக்கட்டும். வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கையை வாழ கட்டமைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். தகப்பன், நீங்கள் நல்லவர். ஆண்டவரே, ஒரு அடிப்படையான ஒரு வாழ்க்கையை கூட எப்படி நாங்கள் வாழணும் என்ற காரியத்தை குறித்து கர்த்தாவே உங்களுடைய வேதம் எங்களுக்கு போதிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ஒரு காரியம், பேசிக்கான விஷயங்கள்லேருந்து எதுலையுமே ஆண்டவரே நீங்கள் எங்களை விட்டுறாமல், தேங்க்யூ லார்ட் ஃபார் டீச்சிங் எவ்ரி திங் ஃபார் அஸ். ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கர்த்தாவே நீர் அலட்சியமாக விட்டு விடாமல் நாங்கள் எப்படி வாழணுன்றதை பற்றி, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவின் எப்படி இருக்கணும், எல்லா காரியத்தையும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானதை எங்களுக்கு போதிக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரின் நல்லவர். திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் சரியான வாழ்க்கை பார்ட்னரை சூஸ் பண்ண கர்த்தர் கிருபை தாங்க. திருமணம் ஆக போகிற பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் திருமண வாழ்க்கையில் உறுதியாக வாழணும் அப்படின்றத ஃபோக்கஸ்டாக இருக்க, திருமணம் ஆகி திருமண ஒப்பந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த மனைவி விட்டு பிரியாதபடிக்கு ஆண்டவரே வேதம் சொல்லுகிற சரியான ஒரு குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி நேசிக்க, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய, ஒருவருக்கொருவர் நேசிக்க, விட்டு கொடுக்க, சகல காரியத்திலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பமாய் வாழ கர்த்தர் இங்கே கிருபை பாராட்டும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு புரிதலையும் கிருபையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். வாசிக்கிற, படிக்கிற, கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வாதத்தை நடத்துங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையின் நல்வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரிய தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தேவ அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மாறினதா இயேசு சீக்கிரம் போகிறார்.